எதிர்பார்த்திருந்ததான அந்த நாளை கர்த்தர் நாள் जिस दिन का उम्मीद किए उस दिन को परमेश्वर आज दिया है। ஆமென். ஆல்ரெடி நம்ம பாஸ்டர் முன்னாடியே புக் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. पहले भी मैंने पासवान को बुक कर कर कैंसिल हो गया था। இந்த நாட்கள்ல மிகுந்த நெருக்கடியான ஊழியத்தில் கர்த்தர் நாள்ல அவர் நம் நடுவுல கொண்டு வந்திருக்கிறார். बहुत दबाव के सेवका के बीच में परमेश्वर उनको हमारे बीच में लेकर आए हैं। ஆமென். ஹalleluya. ஊழியத்தில் अनेक பொறுப்புகள் அப்படியே சபை மற்றும் ஸ்தாபனத்திலும் अनेक பொறுப்புகள் இருக்கிற ஊழியக்காரர். उस सेवका में कई उनको हमें रिस्पांसिबिलिटीज है, उनके कलीसिया होने दो या स्थापना होने दो। ये கர்த்தருடைய சபை நேசிக்கிறார். परमेश्वर हमारे कलीसिया पर தூரத்திலிருந்து கர்த்தர் அவரை கொண்டு வந்தார். कई दूर से परमेश्वर उनको लेकर आए। ये पास्टर जॉन परमेश्वर, पास्टर जॉन परमेश्वर ये நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். हमारे बीच में है, इसलिए बहुत आनंद है। வாழ்த்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம ஆசீர்வதிக்கலாம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम का महिमा हो। இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ये दिन पे आपके बीच में रहने के लिए मैं बहुत आनंदित महसूस करता हूं। இது மூன்றாவது முறையாக இந்த ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன். तीसरी बार मैं ये इस भवन में आया हूं। என்ன பார்த்தவங்க எல்லாம் கை வைத்து காட்டுங்க. जो भी मुझे देखे हैं हाथ ऊपर उठाकर दिखाइए। ஹalleluya. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर को आशीष करे। இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே இங்கே கூடியிருக்கிறோம். इस साल के आखिरी दिनों में हम इकट्ठा हुए हैं। ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை உற்சாகப்படுத்துவாராக. परमेश्वर से बात कर हमें उत्साहित करे। ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நாளிலே நம்மை நிரப்பட்டும். परमेश्वर का हमें उपस्थिति हमें भरे दिनों में। ஆண்டவருடைய கிரியைக்கு ஒப்பு கொடுப்போம். परमेश्वर की क्रियाओं के नाम सौंप दे। ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபட. परमेश्वर ने करने के जो निर्णय किया वो नहीं रुकता है। அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். वो सब कुछ करने के लिए योग्य है। அவர் செய்ய நினைத்தது தடைபட. वो जो करने के निर्णय किया वो कभी नहीं रुकती है। ஹalleluya. ஒவ்வொரு திருச்சபைக்கும் செல்லும்போது हर कलीसिया में जाते समय ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை பேசிவிட்டு வருகிறோம். परमेश्वर के वचन को जो देते हैं वो बोलकर आते हैं। ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள் ஆண்டவர் உங்கள் மூலமாய் வெளிப்படுத்தினதை நிறைவேற்றினார் என்று. सेवक लोग कहते हैं कि परमेश्वर ने आपके द्वारा जो प्रकट किया वो पूरा किया। இந்த நாட்களிலே இந்த சபைக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றியிருக்கிறதாக நான் நம்புகிறேன். आज के दिन में भी हमें परमेश्वर ने जो वचन दिया है उसके अनुसार पूरा किया करके मैं विश्वास करता हूं। அடுத்த கட்டமாக நல்ல இளம் ஊழியர்களை இங்கே ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். और परमेश्वर के जवान सेवकों को उठाया है நல்ல ஆவியிலே நிறைந்த தேவ பிரசன்னத்தோடு கூடிய ஒரு நல்ல ஆராதனையை ஏறெடுக்க ஆண்டவர் கிருபை एक आत्मा के भरे में अच्छे आराधना को उठाने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। அவ்விதமாக ஆட்களை இந்த சபையிலே எழுப்பி இருக்கிறதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். इस प्रकार के सेवकों को उठाए इसके लिए हमें परमेश्वर को धन्यवाद। ஆண்டவர் சொன்னதை செய்வார். परमेश्वर जो बोला उसे करेंगे। அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கு நம்மை கைவிடுவதில்லை. जब तक वो बोले वो पूरा नहीं करते हमें हाथ नहीं छोड़ते हो। ஹalleluya. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். आज का समय परमेश्वर को महिमा देंगे। ஆண்டவருடைய கிருபை வெளிப்படுவதாக. परमेश्वर का अनुग्रह प्रकट हो जाए। இதற்கு முன்பாக इसके पहले 2 முறை இங்கே வருகிறதுக்காக முயற்சி செய்து 2 வருஷமா எனக்கு கொரோனா முந்தி போனது. 2 बार इस जगह पर आने के लिए कोशिश करते हुए 2 साल कोशिश किया लेकिन कोरोना में कुछ நான் வருகிறதுக்கு முன்னாலே கொரோனா வந்துருச்சு. நான் என்ன செய்ய? मैं आने से पहले कोरोना आ गया। கடந்த சில வருடங்களாக ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருந்தார். पिछले कुछ सालों से परमेश्वर में से बात कर रहे थे பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி. एक पासपोर्ट निकालना है करके ரொம்ப பிரயாசப்பட்டு பாஸ்போர்ட் எடுத்து கொண்டு வீட்ல வச்சேன். बहुत कोशिश उठाकर मैं पासपोर्ट लेकर घर पर रखा। நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உலகத்தின் அதாவது பூமியின் கடைசி வரைக்கும் ஜாதிகளுக்கு ஒளியா இருப்பார். मुझे परमेश्वर ने ऐसा वचन दिया कि तू दुनिया के अंत तक जातियों के लिए तू एक ज्योति के समान रहेगा। அதனால இந்தியாவின் பல பகுதிகளெல்லாம் போயாச்சு. இந்தியாவுக்கு வெளியில போகணும்னு யோசித்து பாஸ்போர்ட் எடுத்தேன். इसलिए इंडिया के कई जगह पर जा चुका हूं मैं, इसलिए बाहर जाने के अंदर अभी पासपोर्ट लिया। நான் வெளிநாடு போறதுக்காக பாஸ்போர்ட் எடுத்தேன். मैंने बाहर जाने के लिए पासपोर्ट लिया। யாருமே வெளிநாடு போக முடியாத அளவுக்கு கொரோனா இருக்கு. कोई भी बाहर नहीं जा सकता ऐसा कोरोना ने रोक दिया। ஆனாலும் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவு जो जब तक वो बोले पूरा नहीं करते அவர் நம்மை கைவிட மாட்டார். हम नहीं त्यागेंगे। திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் அவர் சொன்னதை செய்யும் அளவு அவர் உங்களை கைவிடுவதில்லை. आपको नहीं त्यागेंगे जब तक नहीं पूरा करेंगे। ஆமென்.
இந்த நாட்கள்ல காத்திருந்து மீண்டும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற தயவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். इन दिनों में इंतजार कर आपको वापस मिलने के लिए परमेश्वर ने जो अवसर दिया उसके लिए मैं परमेश्वर को स्तुति करता हूं. என்னை அழைத்தது மட்டுமல்ல, இந்த நாட்களை உபவாச நாட்களை நியமித்து தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் மகிமைப்படுவார். मुझे सिर्फ नहीं बुलाया, आप उपवास रखकर इतनी प्रार्थना कर रहे हैं, परमेश्वर महिमा पाए इससे. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். हम परमेश्वर के वचन की ओर हम चलेंगे. யாக்கோபு எழுதின நிருபம், याकूब को लिखा யாக்கோபு எழுதின நிருபம், याकूब लिखा हुआ पत्र 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். पहला अध्याय और 4था वचन उसका. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். याकूब का पहला अध्याय उसका 4था वचन. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்வதாக. क्योंकि कितने ऐसे मनुष्य चुप हैं हमें आप मिले जिनमें इस दंड का वर्णन पूर्ण समय में पहले ही से लिखा था. ये भविष्य कहता है और हमारे परमेश्वर के अनुग्रह को उत्पन्न और बदल डालते हैं. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். हम एक बार आंखों को बंद करके प्रार्थना करेंगे. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, हमारे पवित्र हमारे पिता, எங்கள் அருமை இரட்சகரே, हमारे प्यारे उद्धारकर्ता, இந்த மாலை நேரத்திலும் इस शाम के वक्त में भी உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். आपके समूह में हम इकट्ठा हुए हैं. என்ன பேசுவீர் என்று எங்களுக்கு தெரியாது. क्या बात करने का हमें नहीं पता. நீர் பேச ஆயத்தமாயிருக்கிறீர். आप अब बात करने के लिए तैयार हैं. நாங்கள் கேட்க हम ஆயத்தமாயிருக்கிறோம். सुनने के लिए तैयार हैं. நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். आप बोलिए, हम बात सुनता हूँ. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். आप बात कीजिए, हम सुनते हैं. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते पिता. ஆமென். आमेन. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இல்லாமல் आप किसी भी बात में घटी न रहे, எல்லாவற்றிலும் பூரணமாயிருக்கவே. सभी में पूरे रहे. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் நாம் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. परमेश्वर ने हमारे मन में ऐसा मकसद रखा है कि हम किसी बात में घटी न रहे, எல்லாவற்றிலும் சம்பூரணமுடையவர்களாக இருக்க வேண்டும். सभी बातों में पूरा रहना है. Be perfect and complete என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. इंग्लिश में ऐसा लिखा है कि बी परफेक्ट एंड कंप्लीट कर ऐसा लिखा है. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல be mature and complete என்று இருக்கு. दूसरे ट्रांसलेशन में ऐसा लिखा है कि बी मैच्योर एंड कंप्लीट करके. அதற்கு விளக்கம் என்றால் उसका अर्थ ऐसा है fully developed என்று இருக்கிறது. पूरी तरीके से बने हुए रहना चाहिए. நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாக்களிலும் அபிவிருத்தி அடைய வேண்டும். हमारे सभी हमें क्या जीवन के सभी जगह पर हमें बरकत पाना है. சிலருடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் அசைக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். तो कुछ लोग विश्वास में हिला नहीं सकते वैसे रहते हैं, ஜெபத்திலே குறைவாக இருப்பார்கள். लेकिन प्रार्थना में कम रहते हैं. இதில் சிலர் நன்றாய் ஜெபிப்பார்கள். कुछ लोग अच्छे से प्रार्थना करते हैं, சிலர் வேத தியானத்திலே குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். लेकिन वचन के ध्यान में कम रहते हैं. சிலர் நன்றாய் ஊழியம் செய்வார்கள். कुछ लोग अच्छे से सेवकाई करते हैं, பரிசுத்த ஆவி நிறைவில்லாமல் செய்வார்கள். लेकिन पवित्र आत्मा का भरपूरी से नहीं करते हैं. ஆண்டவருடைய சித்தம் என்ன? परमेश्वर का इच्छा क्या है? நாம் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக हम இருக்கணும். किसी में कम नहीं रहे, எல்லாவற்றிலும் பூரணமாய் இருக்க வேண்டும். सब में पूरे रहना है. எல்லாவற்றிலும் பூரணமாய் இருக்க सब வேண்டும். में पूरा रहना है. எல்லாவற்றிலும் முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். सभी में हमें एक मेजॉरिटी का इसमें रहना है. எல்லாவற்றிலும் அபிவிருத்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். सभी में हमें बढ़ोतरी पाना है. நாம் என்ன ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும், என்னை உருவாக்கும். हम क्या परमेश्वर से प्रार्थना करते हैं? परमेश्वर मुझे बनाइए 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 कर. ஆண்டவர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பாய் செய்து முடித்து விட்டார். परमेश्वर सब हमें कलवारी क्रूस में 2000 साल पहले कर पूरा कर दिए. இனி அவர் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. अभी वो और करने के लिए कुछ नहीं बचा है. ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், परमेश्वर कहते हैं कि मैंने सब कुछ तुझे दे दिया, எடுத்துக்கிட்டு வளர்ந்து வா என்று तू சொல்லுவார். अब उसे लेकर तू बढ़ते आ. ஒரு செடியை வைக்கிறோம், एक हम पेड़ को बड़ा करते हैं, அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறோம், उस पेड़ के लिए हम पानी डालते हैं, அதற்கு நன்றாய் உரம் போடுகிறோம், उसके लिए अच्छा खाद डालते हैं हम, தேவையான எல்லா சப்போர்ட்டும் செய்கிறோம். और उसको जो भी मदद चाहिए सब करते हैं. அந்த செடிக்கு வேர் இருக்கிறது. उस पेड़ को जड़ है, அந்த வேரினாலே தண்ணீரை உறிஞ்ச வேண்டும். उस जड़ से वो पानी को चूसना है, சத்து
பொருட்களை உறிஞ்ச வேண்டும். जो भी हमें उसको हमें न्यूट्रिशन चाहिए सब उससे चूसना है அதை பயன்படுத்தி அந்த செடிதான் வளர வேண்டும். और उसे उपयोग करके उसे बढ़ते जाना है. செடியை வைத்தவர்கள் செடியை பிடித்து இழுத்து இழுத்து வளரச் வைத்தால் வளர முடியாது. अगर पेड़ को जो लगाए हैं वो लोग पकड़ पकड़ कर उसको बड़ा करेंगे तो नहीं होगा. எந்த செடியும் ரப்பர் செடி அல்ல. कोई भी पेड़ जो है वो रबर का बना हुआ नहीं है இழுத்தா மேல வரதுக்கு. उसको खींचते ऊपर आने के लिए. அல்லேலூயா. हालेलुया. நாம ரப்பர் செடி இல்ல. हम जो रबर के पेड़ नहीं है ஆண்டவர் பிடிச்சு இழுத்து இழுத்து வளர வைக்கிறது. परमेश्वर पकड़ कर खींच खींच कर बड़ा करने के लिए எல்லா சப்போர்ட்டையும் கர்த்தர் சபையிலிருந்து தருகிறார். सभी मदद परमेश्वर कलीसिया से देते हैं. எல்லா உதவிகளையும் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அனுப்புகிறார். सभी मदद हम स्वर्ग से देते हैं परमेश्वर. அதை பெற்றுக் கொள்கிற நாம் தான் மேல் நோக்கி வளர வேண்டும். उसे पाने वाले हमें ही ऊपर की ओर में बढ़ना है. fully developed. पूरे तरीके से बना लेना है. எல்லாவற்றிலும் வளர்ந்து பெருக வேண்டும். सभी में बढ़कर हमें ऊंचा जाना है. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. फिलिपियों का हमें 14वां अध्याय उसका 19वां वचन ऐसा कहता है. आशीर्वाद पढ़ेंगे हम. मेरा परमेश्वर भी अपने इस धन के अनुसार जो महिमा सहित मसीह यीशु में है तुम्हारे हर एक घटी को पूरी करेगा. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி मेरा परमेश्वर अपने धन के अनुसार உங்கள் குறைவை எல்லாம் आपकी घटी को पूरा கிறிஸ்து இயேசுவுக்குள் मसीह यीशु मसीह के अंदर மகிமையிலே நிறைவாக்குவார். महिमा सहित पूरा करेगा. அல்லேலூயா. हालेलुया. இந்த வசனத்தை எப்ப நம்ம சொல்லுவோம் தெரியுமா? ये वचन को हम कब बोलते पता है? ரொம்ப பண கஷ்டம் இருப்பது. बहुत हमें पैसे का कष्ट आती है. जब மார்க்கெட்ல பணம் இல்லாத போது, जब हमारे पॉकेट में पैसा नहीं रहता है, மார்க்கெட்ல பணம் குறைவா இருக்கிறது, जब पॉकेट में पैसा कम रहता है तभी குறைவை எல்லாம் நிறைவாக்கும் ஆண்டவரே. मेरे घटी को सब पूरा कीजिए परमेश्वर. பெண்களுக்கெல்லாம் जो स्त्री लोग हैं வீட்டில் இருக்கிற சமையல் பொருட்களை பார்ப்பீர்கள். घर के जो किचन के वस्तु को आप देखते हो, எந்த டப்பால பொருள் குறைஞ்சிருக்குதோ जिस हमें डब्बा में वस्तु कम है அதை பார்த்து சொல்லுவோம், उसे लेकर हम कहते हैं மகிமையிலே நிறைவாக்கு. महिमा में पूरा हो जा. என் குறைவெல்லாம் மகிமையிலே நிறைவாக்கு. मेरा घटी सब महिमा में पूरा हो जाए. ஆண்களுக்கெல்லாம் பாக்கெட் நிறைஞ்சா சந்தோஷம். जो भाई लोग हैं उनको पॉकेट भर जाएगा तो बहुत आनंद है. பெண்களுக்கெல்லாம் பக்கெட் நிறைஞ்சா சந்தோஷம். जो हमें स्त्री है उनको बकेट भरेगा तो आनंद है. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் பக்கெட்டையும் நிரப்ப விரும்பல, உங்க பக்கெட்டையும் நிரப்ப விரும்பவில்லை. परमेश्वर आपके पॉकेट को भी भरना नहीं चाहते और आपके बकेट को भी भरना नहीं चाहते हैं. ஆண்டவர் கிருபையினாலே உங்களை நிரப்ப விரும்புகிறார். परमेश्वर अनुग्रह से आपको भरना चाहता है. மகிமையினாலே நிரப்ப விரும்புகிறார். महिमा से भरना चाहता है. அபிஷேகத்தாலே நிரப்ப விரும்புகிறார். अभिषेक से भरना चाहता है. வல்லமையினாலே நிரப்ப விரும்புகிறார். सामर्थ से भरना चाहता है. வார்த்தையினாலே நிரப்ப விரும்புகிறார். आपके वचन से भरना चाहता है. கிரியைகளினாலே நிரப்ப விரும்புகிறார். क्रिया से भरना चाहता है. இதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் अगर इसके लिए हम सौंपेंगे तो அப்பதான் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். तभी परमेश्वर की इच्छा हमारे जीवन में पूरा होगा. தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நாம் மாற முடியும். परमेश्वर जो चाहते हैं उस कटोरे में बदल सकते हैं தேவனுடைய கையிலே பயன்படுகிற பாத்திரமாய். और परमेश्वर के हाथ में एक उपयोगी होने वाले एक बर्तन के समान बदल सकते हैं. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ये वचन हमसे क्या बातें कहती है? உங்கள் ஆவிக்குரிய குறைவை எல்லாம் ये आपकी सभी आत्मिक घटी जो है ஐஸ்வரியத்தின் சம்பன்னராய் இருக்கிற ஆண்டவர் धन के जो हमें भरपूर में रहने वाले प्रभु மகிமையிலே அல்ல, महिमा में नहीं மகிமையாய் நிறைவேற்று. महिमा से पूरा करेंगे. மகிமையாய் நிறைவேற்று. महिमा से पूरा करेंगे. மகிமையாய் நிறைவேற்று. महिमा से पूरा करेंगे. கரங்களை தட்டி எல்லாருக்கும் ஆண்டவர் மகிமையிலே நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். परमेश्वर महिमा में भरने के लिए तैयार है. ஆனால் लेकिन என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டால்தான், मेरे जीवन में क्या घटी है अगर मैं जानूंगा तो ही நான் அந்த குறைவை நிறைவாக்கும்படி ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும். उस घटी को पूरा करोगे मैं परमेश्वर से पूछ सकता हूँ ஆண்டவரும் குறைவை நிறைவாக்குவார். और परमेश्वर की घटी को पूरा करेंगे. என்ன குறை இருக்கிறது? क्या घटी है? எது நிறைவாக வேண்டும்? क्या पूरा होना है? வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகள் இருக்கிறது. प्रकाशित वाक्य में 7 कलीसियाएं हैं. அந்த 7 சபைகளிலும் குறைகள் இருந்தது. वो 7
को कलीसिया में कमियां थी, அந்த குறைகள் நிறைவாகும்படி ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். वो घटी पूरा होने के लिए परमेश्वर ने सलाह दिया। ஒருவேளை நான் சொல்ல போகிற இந்த காரியம் எல்லாருக்கும் பொருந்தாமல் இருக்கலாம். हो सकता है कि जो मैं कार्य बोल रहा हूँ सबको नहीं होगा, या நான் சொல்லுகிற எல்லாம் உங்களுக்கு பொருந்தாமல் இருக்கலாம். मैं जो सब बोल रहा हूँ आपको नहीं होगा। ஏதோ சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில குறைமா இருந்தால் அதை சரி செய்ய ஒப்புக்கொடுங்கள். लेकिन अगर उसमें से कुछ बात अगर घटी में है तो आपके जीवन में वो ठीक होने के लिए आप सौंप दीजिए। இந்த ராத்திரி வேளையில அந்த குறைகளை எல்லாம் கர்த்தர் மகிமையாய் நிறைவாக்குவார். ये रात्रि के वेले में परमेश्वर जो कभी घटी को सब पूरा करेंगे महिमा से। வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ கொல்லாதவை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தல அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன்। मैंने तेरे काम और तेरी परीक्षा और तेरे धीरज को जाना हूँ, और यह भी कि तू बुरे लोगों को दुख नहीं सहता, और जो अपने आप को प्रेरित कहता है और है नहीं, तूने परमेश्वर झूठा पाया। तू धीरज धरता है और मेरे नाम के लिए दुख उठाता थका नहीं। இந்த நாட்களிலே இந்த வசனத்தை ஆண்டவர் திருச்சபைக்கு சொல்லுகிறார். इन दिनों में परमेश्वर ये अपने भवन के पास कहते हैं ये वचन, இந்த சபைக்கு சொல்லுகிறார். ये कलीसिया के लिए कहते हैं, இந்த சபையின் ஊழியருக்கு சொல்லுகிறார். ये कलीसिया के सेवक को कह रहे हैं, இந்த சபையிலே அங்கத்துணராய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ये कलीसिया के विश्वासी लोग आपसे कह रहे हैं, I know everything. मैं सब कुछ जानता हूँ, நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். मैं सब कुछ जानता हूँ। சில நேரங்கள்ல நம்ம என்னுடைய காரியங்கள் யாருக்கு தெரியும் என்று சொல்லுவோம். कई बार हम कहते हैं कि मेरा चीज किसको पता लगेगा। ஆண்டவரை அறியாத மக்கள் சொல்லுவார்கள், परमेश्वर को नहीं जानने वाले लोग ऐसा कहते हैं, என்னுடைய காரியங்கள் இந்த கடவுளுக்கு தெரியவில்லையா? मेरा जो ये कार्य है वो भगवान नहीं जानते क्या? அவர் கண் பார்க்கவில்லையா? उसका हमें नाक नहीं देखा क्या? அவருக்கு காது கேட்கவில்லையா? उसको कान नहीं सुनता क्या? அவருக்கு கை இல்லையா? उसको हाथ नहीं है क्या? அவருக்கு கால் இல்லையா? उसको पैर नहीं है कैसा? அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஆண்டவர் காண்கிற கண்களை உடையவர், हमारा परमेश्वर देखने वाले आंख वाले हैं, கேட்கிற செவிகளை உடையவர், सुनने वाले कान वाले கிரியை हैं, செய்கிற கரங்களை உடையவர். और क्रिया करने वाले हाथ वाले हैं। ரட்சிக்க கூடாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, उद्धार करने के लिए मेरा हाथ छोटा नहीं हुआ, கேட்க கூடாதபடி என் செவி மந்தமாகவில்லை. नहीं सुन सके ऐसा मेरा कान बंद नहीं हुआ। ஏதோ சில திரைகள் ஆண்டவருக்கு நமக்கும் இடையே விழுந்து கிடக்கிறது. कुछ तो एक पर्दा परमेश्वर हमारे बीच में पड़ा हुआ है, அந்த திரைகளை ஒதுக்கிவிட்டால் वो पर्दा को अगर हम हटा देंगे तो நாம் ஆண்டவரை பார்க்க முடியும். हम परमेश्वर को देख सकते हैं, ஆண்டவர் நம்மை பார்க்க முடியும். परमेश्वर हमें देख सकते நாம் हैं, ஆண்டவரோடு பேச முடியும். हम परमेश्वर से बात कर सकते हैं, ஆண்டவர் பேசுவதை கேட்க முடியும். परमेश्वर बात करने का सुन सकते हैं, ஆண்டவரை நாம் தொட முடியும். परमेश्वर को छू सकते हैं, ஆண்டவர் நம்மை தொட முடியும். परमेश्वर हमें छू सकते हैं, ஆண்டவரை நாம் தொடும்போது परमेश्वर हम छूते हैं, ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை இறங்கி வந்து परमेश्वर का सामान उतर कर நம்மை आते हैं, தொட்டு हमें छू कर மகிமை உள்ள பாத்திரங்களாய் महिमा का कटोरा के समान ஆண்டவர் நம்மை மாற்றுவார். परमेश्वर बन देगा। ஹalleluya. I know everything. मैं सब कुछ जानता हूँ, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். मैं सब कुछ जानता हूँ, எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. मैं नहीं जानने वाले सब कुछ नहीं चीज। எதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார்? किसे परमेश्वर जानते हैं? முதலாவது சபையில் உள்ள பிளஸ் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். पहले कलीसिया के हमें जो है जो अच्छी बात है वो मैं बताना चाहता हूँ। நிறைவுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். पहले भरपूरी को कहना चाहता हूँ। I know your works. मैं आपके काम को जानता हूँ, உன் கிரியைகளை நான் मैं आपके அறிந்திருக்கிறேன். काम को मैं जाना हूँ। சபை ஆரம்பித்த நாட்கள் முதல் இந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் செய்து வருகிற உங்கள் கிரியைகளை வேலைகளை நான் அறிந்திருக்கிறேன். कलीसिया शुरू होने से दिन से लेकर आज तक मैं आपका काम को क्रियाओं को मैं जानता हूँ। உங்கள் கிரியைகள் எப்படி இருந்தது என்றால் கடின பிரயாசங்கள், आपका क्रिया ऐसा था, बहुत कठिन प्रयास का था, ஹார்ட் ஒர்க். एकदम कठिन काम का था। நீங்கள் கடினமாய் பட்ட பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் आप जो சொல்கிறார். कठिन कोशिश उठाए काम किए वो मैं जानता हूँ करके परमेश्वर कहता है। என் நாமத்தின் நிமித்தமாய் நீங்கள் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டீர்கள். मेरे नाम के कारण आप हमें विश्राम न लेते हुए आप काम किए। இளைஞர்களாய் இருக்கிறவர்கள் கூட இளைப்படைந்து விடுவார்கள். जो जवान लोग हैं वो विश्राम ले सकते हैं, வாலிபர்கள் கூட இடறி விழுந்து விடுவார்கள். जो जवान लोग हैं वो ठोकर खाकर गिर सकते हैं, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் लेकिन परमेश्वर की बात जोड़ने वाले புது
புதுபலன் அடைந்து वो नए बल पाकर தேவனுக்காக எழும்புவார்கள். परमेश्वर के लिए उठेंगे। தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு தடவை ஒரு சம்பவம் நடந்தது. दाऊद के जीवन में एक बार एक घटना ऐसा हुआ। தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போயிருந்தார்கள். दाऊद और उसके साथ रहने वाले एक युद्ध के लिए जगह पर गए। வீட்டிலே இருந்தவர்கள் எல்லாவரையும் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். घर में रहने वाले सभी को छोड़कर वो गए। இவர்கள் ஒரு எதிரியை அழிக்க போயிருக்கும் போது ये लोग एक विरोधी को मारने के लिए गए जो இன்னொரு எதிராளி படையெடுத்து வந்து குடும்பத்தை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார். दूसरा एक विरोधी पीछे से आकर घर का सब लूट कर चला गया। திரும்பி வந்து பார்க்கிறார்கள், வீட்டில் யாரும் இல்லை. वापस लौट कर आकर देखते कि घर में कोई नहीं है, மக்கள் இல்லை, वहाँ के लोग नहीं है, வேலைக்காரிகள் இல்லை, दास दासियां नहीं है, மாடுகள் இல்லை, गाय बैल नहीं है, எந்த பொருட்களும் இல்லை. कुछ भी वस्तुएं नहीं है। வீடாவது இருக்கிறதா என்று பார்த்தால் तो अगर घर भी है क्या ऐसा देखने का जगह है, அதையும் அக்கினியினாலே சுட்டரித்து போட்டு விட்டு போய்விட்டார். उसे भी आग से जलाकर भस्म कर चले गए। வேதம் சொல்கிறது, वचन कहती है தாவீதோடு கூட இருந்தவர்கள் दाऊद के साथ जो थे लोग அழுகிறதற்கு பலம் இல்லாமல் போது மட்டும் அழுதார்கள். जो हमें रोने के लिए बल नहीं बाकी था उतना रोए, அழுகிறதற்கு பலம் இல்லாமல் போது மட்டும் அழுதார்கள். रोने के लिए बल नहीं बाकी रह सके वैसे उतना रोए वो। பலருக்கு தெரியாத ஊழியக்காரர்களுடைய கண்ணீர் कई लोग को नहीं दिखने वाले सेवक के जो आंसू जो होते हैं। நான் கடந்த 25 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். मैं करीबन 25 साल से परमेश्वर का सेवा कर रहा हूँ। என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள் சொல்லி முடியாது. मेरे जीवन में जो आंसू के मार्ग है उसे मैं बोलकर खत्म नहीं कर सकता। ஆண்டவருடைய கிருபையினாலே பல சபைகளுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து வருகிறேன். परमेश्वर के अनुग्रह के द्वारा मैं कई कलीसिया में जाकर परमेश्वर के वचन को बांट कर आ रहा हूँ। ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்கு காரணம் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து வந்திருக்கிறார். कई सेवक लोग आज अच्छे हैं क्योंकि हर एक जन जो आंसू के घाटी को पार कर आए इसलिए। இந்த சபையுடைய ஊழியக்காரரும் अनेक தடவை அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து வந்திருக்கிறார். ये कलीसिया के सेवक भी कई बार जो आंसू की घाटी को पार कर आए हैं। ஆண்டவர் நாட்களில் சொல்லுகிறார், இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. परमेश्वर ने कहते हैं कि अभी और आप न रोएंगे। உங்கள் முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். आपके जो मुंह से निकलने वाले जो आंसू को परमेश्वर पोंछते हैं। ஒரு மகிமையான வளர்ச்சியை, एक महिमा भरी बढ़ोतरी को, ஒரு மகிமையான பெருக்கத்தை, एक महिमा भरी बढ़ोतरी को உங்கள் கண்ணீருக்கு பலனாய் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். आपके आंसू के प्रतिफल के रूप में परमेश्वर देना चाहता है। ஏனென்றால் உங்கள் கண்ணீர் எல்லாம் வீணாய் போகவில்லை. क्योंकि आपका आंसू जो है व्यर्थ नहीं गया। உங்கள் கண்ணீரை அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். आपके आंसू को उन्होंने गिन कर रखा है। ஹல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தமாய் நீங்கள் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டீர்கள். मेरे नाम के कारण आप विश्राम न लेते हुए आप काम किए। என் பொறுமையை குறித்த வசனத்தை காத்துக் கொண்டீர்கள். मेरे साथ आप एक धीरज के साथ वचन को आप உன் संभाले। பொறுமையையும் आपके धीरज को, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் आप जो चीज सह रहे हो நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். मैं जानता हूँ। என்னுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, என்ன நடந்தாலும் कुछ भी हो जाए, ஆண்டவரை விட்டு விலகாமல், परमेश्वर से दूर न होते हुए, ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு விலகாமல் परमेश्वर से सेवकाई से न हटते हुए, பொறுமையா இருக்கிறீர்களே, धीरज के साथ रहते हो, எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருக்கிறீர்களே, सभी चीज को सह कर बैठे हो, அதை நான் அறிந்திருக்கிறேன் मैं என்றார். जानता हूँ उसे। 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். दूसरा अध्याय 6वां वचन पढ़ो। நான் வெறுக்கிற நிக்குலாய் மதஸ்தரி கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். நான் வெறுக்கிறதை நீயும் வெறுக்கிறாய். जिसे मैं घृणा करता हूँ जिससे तू भी घृणा करता है उससे। நான் வெறுக்கிறதை நீயும் வெறுக்கிறாய். मैं जिससे घृणा करता हूँ उससे तू भी घृणा करता है। உங்களிடத்தில் இந்த திருச்சபைக்குள்ளே காணப்படுகிற சிறப்பம்சம் என்ன? इस कलीसिया में हमें पाए जाने वाली क्या अच्छी बड़ी बात है? தேவன் விரும்புகிறதை நீங்கள் விரும்புகிறீர்கள். परमेश्वर ने जो चाहते हैं उसे आप चाहते हो। தேவன் வெறுக்கிறதை நீங்கள் வெறுக்கிறீர்கள். परमेश्वर नफरत करने वाली चीजों से आप नफरत करते हो। இதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். इसे परमेश्वर जानते हैं। இதற்குரிய பிரதிபலனை உங்கள் வாழ்க்கையிலே ஊழியத்திலே கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். इसका प्रतिफल को आपके जीवन में आपके सेवा में परमेश्वर देने के लिए चाहते हैं। ஒன்றும் தாண்டி போவதில்லை. कुछ भी पार कर नहीं गया। உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்தது ஒன்றும் வீணாய் போவதில்லை. आपके लिए जो परमेश्वर रखा है वो कभी व्यर्थ नहीं जाने वाला है। அவர் ஆவினத்தில் எழுதி வைத்திருக்கிற ஒன்றையும் தவறாமல் அவர் நிறைவேற்றி முடியும். वो जो भी उन्होंने लिखकर रखा है वो सिर्फ चीज हमें न भूलते हुए पूरा करेंगे। இந்த பிரசங்கத்தை ஆரம்பித்த ஒரு 3வது தடவையாக நான் சொல்லுகிறேன்,
அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடார். ये प्रचार को शुरू करते हुए अभी मैं तीसरा बार कह रहा हूँ कि जो उन्होंने कहा उसे पूरा न करने से पहले आपको त्यागेगा नहीं। திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். बार-बार परमेश्वर ये शब्द को आपको दे रहे हैं। நான் கடந்த முறை பிரசங்கம் பண்ணிவிட்டு போன பிறகு பாஸ்டர் எனக்கு போன் பண்ணார். मैं पिछली बार जब प्रचार कर गया तो पासवान ने मेरे से फोन किया। பிரசங்கம் பண்ணிட்டு போய் பாசிட்டிவா நடந்தா பரவாயில்ல, நெகட்டிவா நடந்தா என்ன செய்ய? हम प्रचार करने के बाद अगर कुछ अच्छी बात हुआ तो अच्छा है, लेकिन बुरा हुआ तो क्या करेंगे? எனக்கு சங்கடமா இருந்தது. मुझे बहुत दुख हुआ। வருடங்களுக்கு முன்பாய் ஒரு சபையில போய் பிரசங்கம் பண்ணினேன். कुछ साल पहले मैं कलीसिया में जाकर प्रचार किया। அதுல ஆண்டவர் திட்டமாய் தீர்க்க தரிசனமா பேசினார். उसमें परमेश्वर ने स्पष्ट रीति से भविष्य कथा बोला। அதுல ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி, उसमें एक मुख्य फैमिली जो था, அந்த ஊழியக்காரருக்கு மிகப்பெரிய குடைச்சலா இருந்தார்கள். वो सेवक के लिए बहुत बड़े एक तकलीफ में थे। ஆண்டவர் பேசினார். परमेश्वर ने बात किया, இது தேவனுடைய சபை, ये परमेश्वर का कलीसिया है, இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, ये परमेश्वर से किया गया है, தேவனே இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर ने यहाँ पे क्रिया कर रहे हैं। நீங்கள் ஊழியக்காரருக்கு இடைஞ்சல் பண்ணவில்லை, आप सेवक को हमें विरोध नहीं हो, நீங்கள் தேவனுக்கு இடைஞ்சல் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். आप परमेश्वर की तकलीफ दे रहे हो, நீங்கள் சபை வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். आप कलीसिया की बढ़ोतरी को रोक रहे हो, சபையிலே ஆண்டவர் கிரியை செய்வதை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். कलीसिया में परमेश्वर क्रिया करने மனம் திரும்புங்கள். आप मन फिराओ, இல்லை என்றால் नहीं तो இந்த சபையை விட்டு உங்களை தூக்கி வெளியே போடுவார் என்று சொன்னேன். ये कलीसिया से परमेश्वर आपको बाहर डाल देगा। अगर मैंने அந்த कहा வார்த்தை யாருக்கு போனது எனக்கு தெரியாது, वो शब्द किसके पास गया என்ன नहीं पता, நடக்கும் என்று எனக்கு தெரியாது. क्या होगा वो मुझे नहीं पता। நான் பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு வந்து விட்டேன். मैं प्रचार कर कर खत्म कर कर मैं घर आ முடிந்த गया। உடனே சில வாரங்கள் கழித்து जब खत्म होने के बाद कुछ हफ्ता होने के बाद ஊழியக்காரர் எனக்கு போன் பண்ணினார். वो सेवक मुझे फोन किया, பாஸ்டர் அல்லேலூயா, पास्टर हालेलुया, என்னையா அப்படின்னு கேட்டேன். क्या हुआ? मैं पूछा, நீங்க சொன்னபடியே நடந்துச்சு. जैसा आपने बोला वैसे ही हुआ। என்ன நடந்துச்சு? क्या हुआ? அங்க இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிற ஆளை தூக்கி வெளியில போட்டாரு. हमें जो तकलीफ दे रहे थे वो मनुष्य को बाहर डाल दिया। இப்ப என்னால அல்லேலூயா சொல்ல முடியல. अभी मेरे से हालेलुया नहीं बोल நம்ம रहा। பிரசங்கம் பண்ணிட்டு போய் ஒரு 100 ஆத்மா உள்ள வந்தா பரவாயில்ல. हम प्रचार करके आने के बाद 100 आत्मा आएंगे तो अच्छी बात है। இதியோன் பிரசங்கம் பண்ணாரு, ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியில போயிட்டாங்க. वीडियो प्रचार किए, हजारों लोग बाहर चले गए। அந்த மாதிரி நம்ம பிரசங்கம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். उस प्रकार का प्रचार मेरा हो गया। ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். लेकिन परमेश्वर क्रिया करनी शुरू புதிய कर ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வர ஆரம்பித்தார். नए आत्मा को परमेश्वर எவ்விதமான தடையும் இல்லாமல், कोई भी प्रकार के எவ்விதமான உறுத்தலும் இல்லாமல் प्रकार के ஆண்டவர் வல்லமையாய் சபையிலே கிரியை செய்து परमेश्वर सामर्थ्य युक्त कलीसिया ஒரு மகிமையான சபை அந்த சபையை வளர்த்து கொண்டிருக்கிறார். एक महिमा वाली कलीसिया के रूप में उस कलीसिया को बढ़ा रहे हैं। அப்படியே கர்த்தர் இங்கேயும் செய்வார். परमेश्वर वैसे भी यहाँ पे करेंगे। பயப்படாதீர்கள், आप मत डरो, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். परमेश्वर आपके साथ है। உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். आपके हाथ को पकड़े हुए அவர் हैं। உங்களுக்கு முன்னாலே செல்கிறார். आपके सामने இந்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். पवित्र आत्मा आपके ऊपर அவர் है। வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். क्रिया करने जो அவருடைய கிரியைக்கு ஒப்புக்கொடுங்க. उनके क्रिया के लिए सौंप दीजिए। ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். परमेश्वर महिमा वाली कार्य करेंगे। ஆமென். நீங்கள் பொறுமையாய் இருக்கிறதையும், आप धीरज के साथ जो हो நீங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறதையும், और जिस बात को आप सह रहे हो, நான் வெறுக்கிறதை நீங்கள் வெறுக்கிறதையும் जिस बात को मैं घृणा कर रहा हूँ उससे आप நான் घृणा कर रहे हो। அறிந்திருக்கிறேன். मैं जाना हूँ। 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். दूसरा अध्याय 9वां वचन। உன் கிரியைகளையும் ஆ. உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்து உன் உனக்கு உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். तेरे क्लेश को मैं जानता हूँ। தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற உபத்திரவத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். परमेश्वर के बच्चों को आने वाले क्लेश को परमेश्वर जानते हैं। என்றும் இல்லாத அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பலவித போராட்டங்கள் இருக்கிறது. कभी न हो ऐसा क्लेश इन दिनों के हमें लोगों के बीच में है। பொருளாதாரத்திலே மிகப்பெரிய போராட்டம், आर्थिक स्थिति में बड़ी एक क्लेश है, சரீரத்திலே மிகப்பெரிய போராட்டம், शरीर में बड़ी एक लड़ाई है, சிந்தனை மண்டலத்திலே பயங்கர போராட்டம், और हमारे दिमाग में बड़ी एक लड़ाई குடும்ப है, உறவுகளுக்குள்ளே போராட்டம், पारिवारिक रिश्ते में बड़ी एक लड़ाई है, சுற்றிலும் போராட்டம். और पूरे आजू बाजू में पूरी लड़ाई है। போராடி 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 தேங்கி போய் அமர்ந்து போய் अनेक விசுவாசிகள் மாறிவிட்டார்கள். लड़ाई कर 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 थक कर हमें कई विश्वासी हमें निराश हो गए हैं। யோசுவாவின் நாட்களிலே यीशु के दिन में யோசுவா தலைமைத்துவ பொறுப்பை எடுத்தவுடனே जब यीशु नेता का हमें जो पद लिया, சில அடி தூரம் நடந்தார்கள். कुछ हमें दूर चले, மிகப்பெரிய யோர்தான் கரை புரண்டு ஓடியது. बड़ी एक योद्धा जो है हमें पूरा बहता गया। பிரயாணம் போய் பாதியிலே யோர்தான் வந்தா பரவாயில்ல, जब
जब प्रवास कर कर आधे में अगर योजना आएगा तो चलेगा, ஆரம்பத்திலேயே வந்தா எப்படி இருக்கும்? शुरुआत में आ गए तो कैसा लगेगा? ஐயோன்னு தலைமையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டாங்க. वो हाई कर कर वो सिर पे हाथ रखकर बैठ गए। நாம உட்கார்ற மாதிரி हम जैसे बैठते हैं वैसे ही। அற்புதம் செஞ்சா அல்லேலூயா வாங்கி இருக்கோம். अद्भुत करेंगे तो हालेलुया हम बहुत आवाज से कहते हैं। நினைச்சது நடக்கலன்னா லொடக்குன்னு ஆயிடுவோம். हम जो सोचते हैं पूरा नहीं होता तो हम बहुत दुखी से बैठ जाते हैं। நான் ஒரு சபையிலே பயிற்சி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். मैं एक कलीसिया में टीचिंग मिनिस्ट्री कर रहा हूँ। அந்த சபையிலே நான் பயிற்சி கொடுக்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அங்கே செல்வேன். मैं टीचिंग करने के लिए कलीसिया में संडे को शाम को जाता हूँ। வசனம் சொன்ன உடனே அங்கே ஒரு வாலிப தங்கச்சி நான் சொல்லி முடிக்கிறதுக்கு வாசிக்கிறோம். हमें वचन बोलते ही वहाँ पे एक जवान बहन में खत्म करने से पहले வசனம் சொல்லி முடிச்சோன்னு வாசிக்கிறவாங்க. वचन बोलते ही वो पढ़ लेते हैं। நான் ஒரு தடவை திட்டிட்டேன். मैं एक बार उनको डांट दिया। ஏம்மா வசனத்தை நீ மட்டுமா புத்தகம் எடுத்திருக்கிற எல்லாரும் வாசிக்கிட்டு वचन को आप नहीं किराए में लिया है क्या? वचन को सब जन को पढ़ने दो। அவ்வளவு ஸ்பீடா இருக்கும். उतना स्पीड होता था। ஒரு ஞாயிற்றுக்கிழமை போறேன். एक संडे में जाता हूँ। என்ன வசனம் சொன்னாலும் कुछ भी वचन में कहता हूँ, பைபிளை திறக்கவே இல்லை. बाइबल खोला ही नहीं उन्होंने, வாயை திறக்கவே இல்லை. मुंह खोला ही नहीं उन्होंने, முகத்துல ஒரு சிரிப்பே இல்லை. चेहरे में एक मुस्कुराहट नहीं था। நான் நிறுத்திட்டு கேட்டேன், मैंने रोक कर कहा, உனக்கு என்ன ஆச்சு? देखो क्या हुआ? ஆகாரே உனக்கு என்ன ஆச்சு? आगा देखो क्या हुआ? ஆகாரே இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? आगा तुझे आज क्या हो गया? அப்பவும் ஒரு ரியாக்ஷன் இல்லை. तभी भी कुछ उनका रिएक्शन அந்த नहीं था। எலிசாவின் வேலைக்காரன் செத்து போன பிள்ளை முகத்திலே கோல வச்சாலும் ஒண்ணு நடக்கல. तो ये एलिया का जो अमीर को मरे हुए लड़के के ऊपर उसने लकड़ियां का फिर कुछ नहीं हुआ। என்ன செய்ய? क्या करे? பிரசங்கம் பண்ணி ஒண்ணு நடக்கலன்னா प्रचार कर कर अगर कुछ नहीं होता है, நாட்கள் பிரசங்கத்துல அப்படியே இருப்பாங்க. कुछ लोग प्रचार में ऐसे ही बैठे रहते हैं। நாங்க என்ன பண்றது? हम क्या कर सकते हैं? யார் சிரிக்கிறாங்களோ அந்த பக்கம் கண்ணை திருப்பிடுவோம். जो हंसते हैं उस तरफ हम नजर फिरा लेते हैं। ஆமா, அந்த கேமரா மாதிரி தான். ये कैमरा के समान है। ஆமா, யாரெல்லாம் சிரிப்பா முகத்தை வளர்ச்சியா வச்சிருக்காங்களோ அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி. जो शक्ल को हमें मुस्कुराहट के साथ रखे वहां पे हम फोकस करते हैं। இத வந்து அதெல்லாம் ரொட்டேட் பண்ணல, அப்படியே ஃபிக்ஸடா இருக்குது. ये कैमरा रोटेट नहीं होता, फिक्स है। அந்த பிள்ளையை விட்டு என் கண்ணை அந்த பக்கம் திருப்பிட்டேன். मैं उस मेरे नजर को उस बहन से दूसरी जगह फिरा दिया। முடிச்சோன்னு கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு என்னாச்சு? खत्म होने के बाद मैंने उसको बुलाकर पूछा क्या हुआ? அப்பா அன்னைக்கு பயங்கரமா என்ன திட்டிட்டாரு. मेरे पिता ने बहुत मुझे डांट दिया सर। எங்க அப்பா என்ன திட்டிட்டாரு. मेरे पिता ने मुझे डांट दिया। உங்க அப்பா திட்டினதுனால அந்த அப்பா பேசுறதை கேட்க மாட்டியா நீ? तो मैंने कहा कि तेरा पिता ने உங்க அப்பா திட்டினா அந்த அப்பாவுக்கு வசனம் வாசிக்க மாட்டியா? ये तेरे पिता ने डांटा तो वो पिता के तो वचन नहीं पड़ेगा क्या? அப்படித்தான் अनेक மக்கள் சின்ன கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போய் விடுகிறார்கள். ऐसे कई लोग छोटा हमें जो कष्ट आता तो भी वो निराश हो जाते हैं, உடைந்து போய் விடுகிறார்கள். टूट जाते हैं। ஆண்டவர் சொல்கிறார், உன் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். परमेश्वर कहते हैं कि तेरे क्लेश को मैं जानता हूँ। நீ பட்ட கஷ்டங்களை அறிந்திருக்கிறேன். तूने जो कष्ट उठाया उसे मैं जानता சபை हूँ। கடந்து வந்த உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். कलीसिया जो क्लेश के मार्ग से आया वो मैं जानता हूँ। இந்த ஊழியக்காரர் பட்ட கஷ்டங்களை அறிந்திருக்கிறேன். इस सेवक का उठाए हुए क्लेश में जानता हूँ। எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். सब मैं जानता हूँ अगर परमेश्वर कहते हैं। ஆவிக்குரிய தரித்திரம் அங்கே இருந்தது. वहाँ पे आत्मिक में दरिद्रता था। சாத்தானின் கூட்டத்தார் செய்கிற தூஷணம், और शैतान के जो सभा के लोग हमें निंदा जो कर रहे थे, உண்மை இல்லாத ஒரு கூட்டம், एक झूठ का एक झुंड था, உண்மை இல்லாத ஒரு கூட்டம், एक सच्चाई के बिना वाला एक झुंड था। தேவனுக்கு விரோதமாய், परमेश्वर के विरुद्ध, தேவ சித்தத்துக்கு விரோதமாய், परमेश्वर की इच्छा के विरुद्ध, தேவ திட்டத்துக்கு விரோதமாய் परमेश्वर की योजना के विरुद्ध அந்த சபையிலே எழும்பிக் கொண்டிருந்தது. उस कलीसिया में उठ रहा था। அதை நான் அறிந்திருக்கிறேன். उससे मैं जानता हूँ अगर परमेश्वर कहते हैं, அவர்கள் செய்கிற தூஷணங்களை அறிந்திருக்கிறேன். वो करने वाली निंदा को मैं जानता हूँ। சில நேரங்களில் நான் யோசிப்பேன், कई बार मैं ऐसा सोचता हूँ, நான் ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். मैं परमेश्वर से ऐसा प्रार्थना किया हूँ, ஆண்டவரே, परमेश्वर நல்லதோ கெட்டதோ अच्छा हो या बुरा हो, ஒண்ணு சபை விட்டு போக கூடாது. कोई भी कलीसिया से छोड़ के ना जाए। அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், वो अच्छा हो या बुरा हो, சபைக்குள்ளே இருக்கட்டும், कलीसिया के अंदर ही रहने दो, சபை விட்டு வெளில போகண்டா. कलीसिया से बाहर न जाए। நான் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு ஊழியக்காரர் என்னிடத்துல கேட்டார், वो हमें ऐसा प्रार्थना करते समय एक सेवक मुझसे ऐसा पूछे, நாங்கெல்லாம் இப்படி ஜெபம் பண்ணுவோம், हम सब ऐसा प्रार्थना, நல்லதெல்லாம் உள்ள இருக்கட்டும், अच्छा सब अंदर रहने दो, கெட்டதெல்லாம் வெளியில போகட்டும், जो बुरा है उसे बाहर जाने दो। நீங்க எல்லாம் உள்ள இருக்கட்டும்னு ஜெபம் பண்றீங்களே, आप सब चीज अंदर रहने दो करके प्रार्थना करते हो, ஏன்னு கேட்டார். क्यों करके पूछा? அதுக்கு நான் என்ன சொல்ல தெரியுமா? इसके मैं क्या पता, அது கெட்டதுன்னு வெளியில அனுப்பணும்னா अगर बुराई करके अगर हम बाहर भेजेंगे तो ஓரிடமெல்லாம் என்னை கெட்டவனா மாத்திரும். अगर जाने वाले सब जगह पे मुझे बुरा के रूप में बदल देगा। இது ஏற்கனவே நீங்க நல்லவரு வல்லவருன்னு நம்மள புகழ்ந்திருக்கோம்.
पहले से ही इन्होंने आप अच्छे हो, आप बहुत बड़े होकर ஏதாவது ஒரு ஒடுங்கி போன ஆவி உள்ள வந்துருச்சுன்னா, अगर कोई एक बुरा आत्मा अंदर आ जाएगी तो பாஸ்டர் போல மோசமான பாஸ்டர் ஊர்லயே இல்லைன்னு, पासवान के समान बुरा पासवान पूरे गांव में नहीं है, பாஸ்டர் போல மோசமான பாஸ்டர் உலகத்திலே இல்லைன்னு. पासवान के समान हमें पूरे गांव में कोई ऐसे का बुरे அதனால நான் ஜெபம் பண்ணுவேன், इसलिए मैं ऐसा प्रार्थना நல்லதோ கெட்டதோ अच्छा हो या बुरा हो உள்ளே கிடக்கட்டும், अंदर ही रहने दो, வெளியில போய் தூசித்து கொண்டு தெரிய வேண்டாம். बाहर जाकर हमें बुराई फैलाते न रहे। உங்கள் ஊழிய பாதையிலே आपकी सेवकाई के मार्ग में எவ்வளவோ தூஷணங்களை கேட்டிருக்கிறீர்கள், बहुत सारे हम निंदाओं को सुना लेंगे, இல்லாததை எல்லாம் இருக்கிறதை போல பேசினதை கேட்டிருக்கிறீர்கள், जो नहीं है वो सब है कर आपने सुना लेगा, நீங்கள் செய்யாததை செய்தது போல பேசினதை கேட்டிருக்கிறீர்கள், आप जो चीज नहीं की उसे किया कर बोलते सुना लेंगे, நீங்கள் பேசாததை பேசினதாக சொன்னதை உங்கள் காதுகள் கேட்டிருக்கிறது. आपने जो बोला नहीं उसे बोला कर आपने बोलते हुए सुना लेगा आपका அந்த தூஷணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் वो சொன்னார். सब निंदा की बात मुझे पता है करके परमेश्वर कहते हैं। மோசேயை நோக்கி ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். मूसा को और देखकर पर लोगों ने बकबक किया। மோசே சொன்னார், मूसा ने कहा எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம், हमें हमारे विरुद्ध बकबक करने के लिए हम क्या हैं? நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை, आप हमारे विरुद्ध बकबक नहीं कर रहे हो, எங்களை அழைத்த, हमें बुलाए हुए, எங்களை அபிஷேகித்த, हमें अभिषेक किया, எங்களை பயன்படுத்துகிற हमें इस्तेमाल करने वाले அந்த தேவனுக்கு விரோதமாய் उस முறுமுறுக்கிறீர்கள். परमेश्वर के विरुद्ध आप बकबक कर रहे हो। எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய நாங்கள் எம்மாத்திரம், हमारे विरुद्ध क्रिया करने के लिए हम क्या हैं? நாங்கள் அற்ப மனிதர்கள், हमें लोग हैं செய்ய வேண்டியதை கூட சரியாய் செய்யாதவர்கள், जो करना है उस चीज को भी ठीक से नहीं करते हैं। எங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், हमारे विरुद्ध बोलने वाले सभी शब्द, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஒவ்வொரு சதி ஆலோசனைகளும் हमें सेवक के विरुद्ध किया गया हुआ सभी हमें அவர்களுக்காக செய்யப்படுவதல்ல, के लिए किया नहीं जाता है, அது மறைமுகமாக தேவனுக்காக செய்யப்படுவது. वो गुप्त रीति से परमेश्वर के विरुद्ध किया जाता है। எங்களுக்காக பரிந்து பேச ஆள் இல்லை, हमारे लिए जो है तरस खाकर बात करने के लिए कोई ஊழியக்காரர்களுக்காக பரிந்து பேச பல நேரத்தில் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. सेवक के लिए तरस खाकर बात करने के लिए कई बार लोग नहीं होते हैं। கர்த்தரே பரிதபிப்பார், परमेश्वर ही तरस खाएंगे, கர்த்தரே பரிந்து பேசுவார், परमेश्वर खुद तरस खाकर बात करेंगे, கர்த்தரே பதில் செய்வார். परमेश्वर खुद उत्तर देंगे। அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். उस भरोसा में हम खड़े रहते हैं। உண்மை இல்லாத கூட்டம் செய்கிற தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். जो सच्चाई के बिना झूठ जो निंदा करती है उसे मैं जानता हूं। இரண்டாம் அதிகாரம் 13ஆம் வசனம், दूसरा अध्याय उसका 13वां वचन, கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். शैतान का सिंहासन जहाँ पे वहाँ पे तू रहता करके मैं जानता हूँ। சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடம் இந்த பட்டணம். शैतान का सिंहासन रहने वाला जगह ये नगर है। மும்பை என்பதை குறித்து நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். मुंबई क्या है करके मैंने नेट पे सर्च करके देखा, அதுல போட்டிருக்கு கிரேட் சிட்டி, उसमें लिखा है कि ग्रेट सिटी करके, மகா சொல்றது மகா பாபிலோன் என்று சொல்ற மாதிரி, जैसे हम महा बाबिलोन करके कहते हैं, மகா நகரமாகிய நினிவே என்று சொல்லுகிற மாதிரி, महानगर निनिवे करके जब हम जैसे कहते हैं, இந்த பாம்பே இந்த வட்டாரங்கள் ஒரு கிரேட் சிட்டி, ये जो मुंबई और ये जो जगह है ये सब ஒரு மகா நகரம். एक महानगर है, ஏனென்றால் சாத்தானின் சிங்காசனம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि शैतान का सिंहासन यहाँ पे रखा गया है। இது ஒரு ஃபைனான்சியல் ஹெட்குவார்ட்டர், ये जो है एक आर्थिक स्थिति का एक मुख्य स्थान है। இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் தலைநகரமாக இந்த மும்பை பட்டணம் இருக்கிறது. भारत का आर्थिक स्थिति का एक मुख्य स्थान के रूप में ये जगह है। அநேக சாத்தானுடைய இருளின் ஆதிக்கம் கிரியை செய்கிற தலைமை பீடமாக இந்த பட்டணம் இருக்கிறது. कई हमें शैतान की क्रिया में ये चलने वाला एक बड़ी मुख्य स्थान के रूप में ये है। அந்த சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீங்கள் குடியிருக்கிறீர்கள். ऐसे शैतान के सिंहासन रहने वाली जगह पर आप रहते हो, ஆனால் என் நாமத்தை நீங்கள் பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். लेकिन मेरे नाम को आप पकड़े हुए हो। சாத்தான் அதிகமாய் கிரியை செய்கிறான் என்று ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகவில்லை. शैतान बहुत क्रिया करके आप परमेश्वर से दूर नहीं हुए। சாத்தான் கிரியை செய்கிறான் என்று சொல்லி உங்கள் கிரியை நிறுத்திக் கொள்ளாமல் விசுவாசத்திலே நிற்கிறீர்கள். शैतान क्रिया कर आप आपके क्रिया को बंद न करते हुए विश्वास में खड़े हो। அப்ப மூன்று காரியங்களை சொல்லுகிறார். சாத்தானின் சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ இருக்கிறாய், तो तीन बातें परमेश्वर कहते हैं कि शैतान का सिंहासन जहाँ पे वहाँ पे तू रहता है, என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறாய், मेरे नाम को पकड़ा हुआ है, என் விசுவாசத்தை நீ மறுதலிக்கவில்லை. और मेरे विश्वास को तू हमें टकराया नहीं है। இதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கிற நிறைகள். ये सब आपके पास रहने वाले भरपूरियां हैं।
குறைன்னு பேசின உடனே ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. हमें घटी कर बात बोले तो शुरू कर दिए इन्होंने. பாஸ்டர் குறை சொல்றதுக்காகவே தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்திருக்காரு. पासवान जो है कभी बोलने के लिए ही तमिलनाडु से यहाँ पे आए हैं. அதனால ஆண்டவர் சொன்னாரு முதல்ல குறைய சொல்லாதே நிறைய சொல்லு. इसलिए परमेश्वर ने मुझसे कहा कि पहले घटी मत बोलना, भरपूरी को बोलना. ஆனா குறைய சொல்லாம போக மாட்டேன். लेकिन घटी को न बोलते हुए नहीं, நிறைய சொல்லி முடிச்சிட்டு குறையும் சொல்லுவேன். भरपूरी को बोलकर खत्म करके मैं घटी को भी बताऊंगा. குறை சொல்ற ஆவி உங்களுக்குள்ள இருக்குதுன்னு என்னை கடிந்து கொள்ளக்கூடாது. घटी बोलने वाली आत्मा आपके अंदर है अगर मुझे डांटना नहीं है. அதுதான் என் வேலை. वही मेरा काम है. ஊரெல்லாம் போய் குறை சொல்லிட்டு திரியுறது என் வேலை. गांव पर जाकर हमें घटी बोलते रहना, कभी बोलते रहना मेरा काम है. அல்லேலூயா. நான் சுட்டி காட்டாவிட்டால் அது அநேகருக்கு தெரியாது. अगर हम नहीं बताएंगे तो कई लोगों को नहीं पता लगेगा. அதை சுட்டி காட்டத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். उसे बताने के लिए परमेश्वर में लेके आए हैं. இரண்டாம் அதிகாரம் 19ஆம் வசனம். दूसरा अध्याय 19वां वचन. உன் கிரியையையும் உன் அன்பையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் பொறுமையையும் முன்பு செய்த கிரியையிலும் பின்பு செய்த கிரியை அதிகமாயிருக்கிறதை அறிந்திருக்கிறேன். तेरे हमें मैं जानता हूँ कि तेरे प्रेम और तेरे विश्वास और सेवा और धीरज, और जानता हूँ कि यह भी कि तेरे पिछले काम पहले से बढ़कर है. ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை நேசிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். परमेश्वर कहते हैं कि आप मुझे प्रेम करते हो, मैं जाना हूँ. நீங்க அவரை நேசிக்கிறதுனால தான் இந்த ராத்திரியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. आप उनसे प्रेम करते हो, इसलिए इस रात के वक्त में आप यहाँ पर आकर बैठे हो. ஒரு நாள் பாஸ்டர் நைட் 11:45க்கு ஃபோன் பண்ணார். एक बार पास्टर हमें 11:45 को இல்ல நான் ஃபோன் பண்ணேன் நினைக்கிறேன் அவருக்கு. கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஃபோன் பண்ணேன். करीब हमें 12 बजे के आसपास मैंने फोन किया. பாஸ்டர் தூங்கிட்டீங்களான்னு கேட்டேன். मैंने पूछा पास्टर आप सो गए क्या? இல்ல பாஸ்டர் அப்படின்னு இழுத்தாரு. नहीं पास्टर ऐसा करके वो खींचा ऐसा. நான் சொன்னேன் உங்க ஊர்ல 12 மணி பகல் 12 மணியா இருக்குமே. मैंने बोला कि आपके गांव में तो 12 बजे रात का, दोपहर का 12 बजे का समान होता है. हालेलुया हालेलुया. முதலாவது நான் மும்பைக்கு வந்தபோது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். पहले मैं जब मुंबई में आया बहुत आश्चर्य हुआ. எங்க ஊர்ல நீங்கலாம் அங்க தோணுது தமிழ்நாட்டுல 10 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் அடைச்சு படுத்துவாங்க. तमिलनाडु में जो है 10 बजे सब चीज बंद करके सो जाते हैं. ஆழ்ந்த நித்திரையில இருப்பாங்க. बहुत गहरे नींद में रहते हैं. எங்க 12 மணிக்கு பெண்கள் எல்லாம் பேக்க பண்ணிட்டு ரோட்ல போயிட்டு यहाँ पे 12 बजे स्त्रियां सब हमें बैग डालकर பகல் என்ன ராத்திரி என்னே தெரியாத ஊர்லயா மும்பை. दोपहर क्या है रात क्या है नहीं पता लगता, वही मुंबई का शहर है. நாங்க முத வந்தபோது பாஸ்டர் பக்சன் மோசஸ் வந்திருந்தோம். हम जब पहले आए तो पास्टर बक्सन मोसेस के यहाँ पे आए थे. ராத்திரி 1 மணி வரைக்கும் ஊழியம் செய்வாரு. हमें रात को 1 बजे तक वो सेवा कराते हैं. அவர்கிட்ட போனா அப்படி கசக்கி புடிஞ்சு उसके पास अगर जब जाते हैं तो पूरा ऐसा पूरा निचोड़ कर फैसला डालते हैं. हालेलुया. நல்ல ஒரு உற்சாகமா பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அனுப்புவார். पूरे उत्साहित रूप में हमें इस्तेमाल करके परमेश्वर नाम का महिमा करते உன் हैं. அன்பை நான் அறிந்திருக்கிறேன். तेरे प्रेम को मैं जानता हूँ. அன்பு நிமித்தமாய் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். प्रेम के कारण हम प्रार्थना करते हैं. அன்பு நிமித்தமாய் இடைவிடாமல் ஆராதிக்கிறீர்கள். प्रेम के कारण लगातार आराधना करते हैं. அன்பு நிமித்தமாய் வசனத்தை தியானிக்கிறீர்கள். प्रेम के कारण वचन पर ध्यान करते हैं. என் அன்பு நிமித்தமாய் எனக்கு ஊழியம் செய்கிறீர்கள். प्रेम के कारण मेरा सेवा करते हो. உங்கள் அன்பையும் அறிந்திருக்கிறேன். आपके प्रेम को भी जानता हूँ. நீங்கள் செய்கிற ஊழியத்தையும் அறிந்திருக்கிறேன். आपके सेवा को भी जानता हूँ. உங்கள் விசுவாசத்தையும் आपके அறிந்திருக்கிறேன். विश्वास को भी जानता हूँ. உங்கள் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன். आपके धीरज को भी जानता हूँ. அதை விட விசேஷம் என்ன தெரியுமா? उससे बड़ा विशेष की बात क्या है पता? பிரச்சனை எல்லாம் நடக்காததுக்கு முன்னால நீங்க செஞ்சதை விட हमें परेशानी आने से पहले जो आपने जो भी किया இப்போ அதிகமா செய்றீங்க. अभी ज्यादा कर रहे हो. अभी முன்பு நீங்கள் பட்ட பிரயாசத்தை விட पहले जो कोशिश आपने उठाई இப்பொழுது நீங்கள் படுகிற பிரயாசம் அதிகமா இருக்கு. उससे भी ज्यादा अभी जो कोशिश उठा रहे हो ज्यादा. முன்பு நீங்கள் செய்த கிரியையை விட पहले जो आपने जो क्रिया किया இப்பொழுது உங்கள் கிரியை அதிகமா இருக்கிறது. अभी आपका क्रिया बढ़ा அதை है. நான் அறிந்திருக்கிறேன் என்றான். उससे मैं जानता हूँ अगर परमेश्वर कहा. நான் இங்கே சொல்லுகிற காரியம் நான் சுயமா எழுதி கொண்டு வந்து சொல்லவில்லை. मैं जो यहाँ पे कार्य कह रहा हूँ कि मैं खुद से लिख कर आकर नहीं कह रहा हूँ. வேத வசனத்தில் இருக்கிறது அப்படியே உங்கள் சபையோடு ஒத்து போகிறது. पवित्र शास्त्र में जो है वो ऐसे आपके कलीसिया के साथ मिलता जुलता है. 24ஆம் வசனம். हमें उसका 24वां वचन. தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றிக் கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, சாத்தானின் ஆழங்களை அறிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் சபையில் இருக்கிறது. அதை நான் அறிந்திருக்கிறேன். शैतान की गहराई की बातों को न जानने में एक झुंड कलीसिया में है, उसे मैं जानता हूँ. சில நேரங்களில் சபையிலே ஊழியக்காரர் செய்கிற ஊழியத்தின் மூலமாகத்தான்
ஜனங்கள் சபைக்குள்ள வருகிறார்கள். कई बार सेवक जो हमें सेवकाई करते हैं उसके द्वारा ही लोग कलीसिया में आते हैं. அதாவது சபைக்குள்ள வரும்போது அமாவாசையா வராங்க. कलीसिया में आते समय जो है एकदम अमावस के समान आते हैं. ஊழியக்காரங்களுக்கு என்ன வேலை? सेवक को क्या काम है? அமாவாசையை பௌர்ணமியா மாத்துற வேலை. लोग अमावस को पौर्णमी में बदलने का काम है. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? क्या आप कर रहे हो? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? आप क्या कर रहे हो? ஒரு மூப்பர் ஒரு சபையில பாஸ்டர் பத்தி இப்படி கேட்டார். एक बुजुर्ग लोग पास्टर என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? आप क्या कर रहे हो? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? पास्टर को देखकर आप क्या कर रहे हो? நல்லா கடிச்சிட்டு கேட்டார். दांत को ऐसा काटते हो क्या? நான் சொல்லுவேன், मैंने कहा பெரிய வேலையை பண்றோம். बड़ा काम कर रहे हैं. உங்களால செய்ய முடியாத வேலையை செய்றோம். जो आप काम नहीं कर सकते वो உலகத்துல யாரும் செய்ய முடியாத வேலையை செய்றோம். दुनिया में कोई नहीं कर सकता वैसा काम. என்ன வேலை தெரியுமா? क्या काम है पता? அமாவாசையை பௌர்ணமியா மாத்துறாரு. अमावस को पौर्णिमा में बदलने का काम. 22 நாளைக்கு முட்டி போட்டுட்டு கிடந்தாலும் உங்களால முடியுமா? आप 22 दिन भी आप अगर हमें घुटने में रहेंगे तो आपसे होगा क्या? சபைக்குள்ளே முதல் முறை வருகிற எல்லாரும் அமாவாசையை போல தான் வராங்க. कलीसिया में पहली बार आने वाले सभी लोग अमावस के समान ही आते हैं. அமாவாசைன்னா ஒரே இருட்டு. अमावस जब कहता हूँ कि पूरा अंधेरा. சிலருக்கு மண்டை சொரிஞ்சிட்டு இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு பஸ். कुछ लोग ऐसे ही सिर्फ हो जा रहे हैं कि बहुत ஒரே குழப்பமா இருக்கு பஸ். बहुत कंफ्यूजन हो रहा है. அது ரொம்ப சொரியாத இருக்கிற நாள் முடிஞ்சு போயிடும். हमें मैं बोल रहा हूँ कि ज्यादा मत बुझाओ, जो 4 बाल है वो भी चले जाएगा. ஹalleluya. हालेलुया. நிறைய பேருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஸ்பிரிட். कई लोग के अंदर ऐसे कंफ्यूजन का आत्मा है. என்ன செய்யறதுன்னு தெரியல, क्या करना नहीं पता எங்க है, போறதுன்னு தெரியல, क्या जाना नहीं पता है. எல்லாம் சூனியம், सब हमें शून्य के रूप में, எல்லாம் இருட்டு. सब अंधेरा है. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வா, ऐसे लोग जो भी हैं उनको यहाँ पे आओ. ऐसा ஒன்ன நம் பெரை நிலாவா மாத்துறோம். आपको मैं पहले दिला के समान बता. சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, कुछ सेवक लोग ऐसे कहते हैं, அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி उनके परेशानी के अनुसार 3 வாரமா சரியாயிடும், 3 हफ्ते आ जाओ आपको ठीक हो जाएगा. 5 வாரமா சரியாயிடும், 5 हफ्ता आओ आपको ठीक हो जाएगा. 7 வாரமா சரியாயிடும், 7 हफ्ता आ जाओ आपको ठीक हो 9 जाएगा. வாரமா சரியாயிடும். एक हफ्ता आ जाओ ठीक हो जाएगा. இதுதான் அமாவாசை கொஞ்சம் கொஞ்சமா பெரை நிலவா மாத்தி பௌர்ணமிக்கு கொண்டு வரும். ये अमावस को थोड़ा थोड़ा ऐसा रोशनी में बदल कर पूर्णिमा में के रूप में बदलने का. எதுக்கு 7 தடவை? क्यों 7 बार आना है? வசனத்தை சொல்லி கொடுக்கணும், वचन को बोलना है, விசுவாசத்தை எழுப்பி விடணும், विश्वास को ले बोलना ஜெபம் है, பண்ண சொல்லி கொடுக்கணும். प्रार्थना करने के लिए सिखाना है. கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து 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 பூரண நிலவாய் கொண்டு வரும். थोड़ा थोड़ा बढ़ाकर पूर्ण स्थिति में लेकर आने का है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இவற்றையெல்லாம் அறிந்திருக்கிறவர்கள் इसे सब जानने वाले लोग 10 வருடம் பிரசங்கம் கேட்டு 10 साल प्रचार सुनकर 11வது வருடத்திலே 11वां साल வெளியில இருந்து யாரோ ஒரு ஆள் சொல்லுவாங்க, बाहर से कोई एक जन कहेंगे, உங்க பாஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியல, आपके पास्टर को कुछ नहीं पता है, உங்க சபை சரியில்லை, आपके कलीसिया सही नहीं है. எங்க சபைக்கு வந்தீங்கன்னா தான் பரலோக வாசல் திறக்கும். हमारे कलीसिया में आएंगे तो इस स्वर्ग का द्वार खुलेगा. இது ஒரு ராத்திரி முழுசு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சொர்க்க வாசல் திறக்கணும், திறக்க முடியுது. रात भर जाकर बैठे स्वर्ग का द्वार खुलेगा ऐसा कहा लेकिन नहीं खुला. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டக்கன திறந்து படக்க முடியாது. ऐसे देखते रहते समय फट से खोलकर उसे बंद कर देते हैं. எப்படி சொர்க்க வாசல் திறக்கும்? कैसे स्वर्ग का द्वार खुलेगा करके. எந்த சபைக்கு வந்தீங்கன்னா சொர்க்க வாசல் திறக்கும். हमारे कलीसिया में आएंगे तो स्वर्ग का द्वार खुलेगा. உடனே பரலோகம் போயிடலாம். अब फट से आप स्वर्ग जा सकते ஒருத்தன் हैं. சொன்னாரு, ஜீவ புஸ்தகத்துல 10 சீட்டை கிழிச்சு கொடுத்துட்டாரு ஆண்டவர் என் கையில. एक जन ऐसा कहे कि जो है जीवन का पुस्तक में 10 चिट्ठी मुझे फाड़ कर देंगे. ஊழியத்துக்கு வந்த வரைக்கும் பிட்டடிக்கிற வேலை நம்ம முடியல. सेवकाई में आने के बाद भी बीट मारने का ऐसा अनुभव नहीं गया है. பிள்ளைகள் பரீட்சைக்கு போறதுக்கு முன்னால எதெல்லாம் வரும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கிழிச்சு அங்கங்க சொல்லுற மாதிரி. हमें बच्चे जैसा एग्जाम में जाने से पहले क्या क्या आएगा जो चिट्ठी में लिखकर ऐसे ऐसा डालते हैं. இயேசுநாதர் ஜீவ புஸ்தகத்துல 10 பக்கத்தை கிழிச்சு கையில கொடுத்துட்டாராம். यीशु ने उनके पास जीवन का पुस्तक का 10 भाग को उनको फाड़ कर दे நீ दिया. யார் பேரை எழுதி கொடுக்குறியோ जो नाम आप लिख कर देते हो அவங்க எல்லாம் சங்கடமே இல்லாம பரலோகத்துக்கு விடுவாங்க. वो सब बिना कुछ तकलीफ के स्वर्ग चले जाएंगे. சரியா? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுத நாங்க என்ன செய்யணும்? जीवन का पुस्तक में नाम लिखा जाने के लिए हमें क्या करना है? மாசந்தோறும் என் டிவிக்கு சந்தா அனுப்பு, तो बोला कि आप महीने भर मेरे टीवी के लिए आप पैसा என் भेजिए, புத்தகத்துக்கு சந்தா அனுப்பு. मेरे पुस्तक के लिए पैसा भेजिए. ஆமா, புத்தகம் நிறைய விளம்பரமா இருக்கும், எல்லாத்துக்கும் அனுப்பு. हमें पूरा पुस्तक भर उसमें एडवर्टाइजमेंट रहेगा, सब के लिए भेजिए. நம்ம விசுவாசிகள் ஒரு நாளைக்கு காணிக்கை இங்க கொண்டுட்டு வரலன்னா அடுத்த வாரத்துக்குள்ள எல்லாம் செலவு பண்ணிட்டு பாஸ்டர் போடலாம்னு நினைச்சேன் செலவாச்சுன்னு வந்துறீங்க. हमारे विश्वासी जो है हमें कैसा एक भाई एक हफ्ता दान में देते हैं तो अगले हफ्ते आके बोलते हैं कि पास्टर सॉरी हम लोगों ने खर्च कर दिया. ஆனா புத்தகத்தில் விளம்பரம் வருது, இப்படித்தான் கொடுக்க வேண்டும் இல்ல, எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். लेकिन पुस्तक में ऐसा एडवर्टाइजमेंट आता है कि ऐसा देना सिर्फ नहीं कैसे भी हम दे सकते हैं. கூகுள் பே, போன் பே, என்ன பே, எல்லா பேயிலையும் நீங்க கொடுக்கலாம். गूगल पे, फोन पे, जो भी पे, सब पे में हम दे सकते हो. அவர் எக்ஸ்ட்ரா வந்து சொல்லிட்டாரு எல்லாத்தையும்
எதுல வேணாலும் கொடுக்கலாம். सब किसी में भी आप दे सकते हो। இப்போ வாட்ஸ்அப்லயே கொடுக்கலாம். வாட்ஸ்அப்லயே பணம் அனுப்புற மாதிரி வந்துச்சு. अभी व्हाट्सएप में भी पैसा भेजने ऐसा आ गया है। இத பயன்படுத்தி சபைக்கு யாராவது அனுப்புறோமா? इसे एक उपयोग करके कलीसिया में किसको भेजते இந்த हैं? சபையில ஒரு நர்சம்மா இருந்தது. हमारे कलीसिया में एक नर्स करने वाली ஒழுங்கா சபைக்கு வராது. कठिन से कलीसिया नहीं आती थी। நல்ல கை நிறைய சம்பளம். अच्छा हाथ भरा आमदनी मिलता। நாங்களும் ஊழியத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். हम सब सेवा में कष्ट उठा रहे थे। அந்த अम्मा பார்த்து கேட்போம். उस माता को पूछ कर देखा ஏமா தசம் பார்த்து கொஞ்சம் கொடுத்தா என்ன? थोड़ा आप हमें जो है डिलीवरी देकर हमें दे सकते हैं ना? ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கு. सेवा के लिए इस्तेमाल होगा। அது திருப்பி என்கிட்ட கேட்டுச்சு. वो वापस मुझसे पूछा முதல் வாரம் இந்த வீட்டுக்கு விசிட்டிங் வந்தா என்ன? हमें पहला हफ्ता हमारे घर में विजिटिंग आया। நாம தசம் பார்த்து கொடுத்தா என்னன்னு கேட்டா हमने जब पूछा कि दशम भाग क्यों नहीं அது दिया? முதல் வாரம் இந்த வீட்டுக்கு விசிட்டிங் வந்தா என்ன? आप पहले हफ्ते मेरे घर में विजिटिंग இந்த आया। அம்மா முதல் வாரம் சர்ச்சுக்கு வராது. ये बहन पहले हफ्ता चर्च नहीं आती। திருவிருந்து எடுக்காது. ये प्रभु भोज नहीं लेते हैं। தசம் பாகம் போடாது. दशम भाग नहीं ஆனா लेते। ஊழியக்காரர் அங்க போய் நிக்கணும். கர்த்தாவே தோத்திரம். लेकिन सेवक उनके घर में जाके रुकना है, ये हुआ धन्य होकर कर। இந்த அம்மா கவரை கையில எடுத்தா நம்ம தோத்துறோம். ये जो माता जी अगर कवर हाथ में लेगी तो और धन्य निकलेगा। இந்த பிசினஸ் எல்லாம் நம்மகிட்ட ஆகாது. ये जो व्यापार सब हमसे नहीं चलेगा। சரி எந்த ஒரு தசம் பாகம் அதையாவது சொல்லு. तो कहाँ तेरा दशम भाग हो तो बोलिए। பாஸ்டர் நான் ஒரு பொருத்தனை பண்ணிருக்கேன். पास्टर मैंने एक मन्नत मांगा है। முதல் வாரத்துல எங்க வீட்டுக்கு யார் வராங்களோ पहला हफ्ता हमारे घर में जो आते हैं அவங்க கையில தசம் பாகம் கொடுத்து उनके हाथ में मैं दशम भाग दे देता हूँ। உருப்படவே மாட்டேன். आप कभी सुधरेंगे नहीं। உருப்படவே மாட்டேன். कभी आप नहीं सुधरेंगे। அதுக்குன்னு ஒரு கூட்டம் அடைஞ்சிட்டு இருக்கோம். उसके लिए एक झुंड ஆமா விடுடா விடுடா போய் தசம் பாகம் வாங்கிட்டு वो घर घर जाकर हमें दशम भाग लेते ஆனா हैं। ஆண்டவர் சொல்லுகிறார் लेकिन परमेश्वर कहते हैं ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி वो भवन में भोजन करने உங்கள் தசம பாகங்கள் எல்லாம் आपका सब दशम भाग जो है இங்கே கொண்டு வாங்க. यहाँ पर लेकर आइए। அல்லேலூயா. हालेलुया। எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். सभी चीज को मैं जानता हूँ। மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம். तीसरा अध्याय तीसरा वचन। ஆகையா நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. அந்த சபை கேட்டு பெற்றுக்கொண்ட சபை. वो कलीसिया ने मांगकर पाया हुआ कलीसिया है। ஜெபத்துல சிறந்த சபை. प्रार्थना में हमें जो है बड़ा हुआ कलीसिया है। சாதாரண ஜெபிக்கிறது மட்டுமல்ல, सिर्फ प्रार्थना करना ही नहीं, ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட பதில வாங்குற சபை. प्रार्थना करके परमेश्वर से उत्तर लेने वाला कलीसिया है। அல்லேலூயா. हालेलुया। இந்த திருச்சபையும் ஜெபிக்கிற சபை மட்டுமல்ல, ये कलीसिया भी प्रार्थना करने वाला सिर्फ कलीसिया नहीं है, தேவனிடத்திலிருந்து பதிலை வாங்குகிற சபை. परमेश्वर से उत्तर लेने वाला कलीसिया है। நீங்கள் கேட்டு பெற்ற விதத்தை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லுங்க. आप मांगकर पाए हुए अनुभव को मैं जानता हूँ करके कहा है। நான்காம் வசனம். चौथा वचन। ஆனாலும் ஆ. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் இங்கே இருக்கிறீர்கள். அதையும் ஆண்டவர் அறிந்தார். वस्त्र को अशुद्ध न करने वाले लोग कुछ भी यहाँ पे हैं, वो भी मैं जाना था। உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாமல் சிலர் இங்கே இருக்கிறீர்கள். அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். आपके उद्धार के वस्त्रों को अभी तक अशुद्ध नहीं किया है, कुछ लोग हैं, मैं जानता हूँ। எல்லா நிமித்தமாய் கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பதில்லை. सभी के कारण परमेश्वर का कलीसिया को आशीष नहीं देते हैं। எல்லா நிமித்தமாய் சபையை வளர வைப்பதில்லை. सभी के कारण परमेश्वर कलीसिया को नहीं बढ़ाते हैं। ஏதோ சில முத்துக்கள் இருக்கிறது. कुछ हमें मोतियां हैं, சபையில சில முத்துக்கள் இருக்கிறது. कलीसिया में कुछ मोतियां हैं। முழங்கால் ஜெப வீரர்கள், हमें घुटने का प्रार्थना का கண்ணீரின் ஜெப வீரர்கள், आंसू से प्रार्थना करना, மன்றாட்டின் ஜெப வீரர்கள், तरस खाकर प्रार्थना करने वाले लोग யுத்த ஜெப வீரர்கள் இருக்கிறீர்கள். और युद्ध में लड़ाई करके प्रार्थना करने वाले அவர்கள் लोग। நிமித்தமாகத்தான் இந்த சபை இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. उसके कारण ही अब ये कलीसिया अब तक हमें गिरा नहीं है। அவர்கள் மூலமாகத்தான் எத்தனை முறை உடைந்தாலும் திரும்ப திரும்ப கர்த்தர் சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார். उसके कारण ही कितने बार भी टूटने के बावजूद भी परमेश्वर कलीसिया को बांध रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சிலர் இங்கே இருக்கிறீர்கள். वस्त्र को अशुद्ध न करने वाले कुछ लोग यहाँ पर हैं। மூன்றாம் அதிகாரம் 8ஆம் வசனம். तीसरा अध्याय 8वां वचन। கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆ. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடி வசனத்தை கைக்கொள்ளுகிற சபை. वचन को का पालन करने वाला कलीसिया। சபையில சிலர் வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்புக்கொடுத்திருக்கிறீர்கள். कलीसिया में कुछ लोग ने वचन के अनुसार चलने के लिए अपने सौंपा है। ஊழியக்காரர் வசனத்தை பற்றிக் கொண்டு வசனத்துல நிற்கிறார். அந்த நல்ல காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். सेवक वचन को पकड़कर उस वचन में खड़े हैं, उस अच्छे बात को मैं जानता हूँ। உனக்குள்ள கொஞ்சம் பலன் இருந்தும் तेरे अंदर थोड़ा बल रहने के बावजूद உங்களுக்கு சிறு கூட்டம் தான் இருக்கிறது. आपका छोटा ही झुंड है, சிறிய இடம் தான் இருக்கிறது. छोटा ही जगह है, ஆனாலும் நீங்கள்
என் நாமத்தை மறுதலிக்கவில்லை. लेकिन भी आपने मेरे नाम को नहीं ठुकराया, என் வசனத்தின்படி நடக்கிறீர்கள். मेरे वचन के अनुसार चल रहे हो। இவைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்தேன். ये सभी बातों को मैं जानता हूँ। நீங்க நினைக்க நான் இவ்வளவு பிரயாசப்படுறேனே ஆண்டவருக்கு தெரியுதா? मैं इतना, आप सोचते हो कि मैं इतना कोशिश उठा रहा हूं, परमेश्वर जानते हैं क्या? 19வது நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கமே ஆண்டவருக்கு தெரியுதா? 19 दिन से मैं प्रार्थना कर रहा हूं, परमेश्वर जानते हैं क्या? நாங்க ஓடி ஓடி ஊழியம் செய்யறமே கர்த்தருக்கு தெரியுதா? हम दौड़ दौड़ कर सेवा करते, परमेश्वर जानते हैं क्या? எல்லாரும் எங்களை தூஷித்து திரிறாங்களே இது கர்த்தருக்கு தெரியுதா? सभी लोग हमें हमारी निंदा कर रहे हैं, परमेश्वर जानते हैं எங்கள் क्या? கண்ணீர் கர்த்தருக்கு தெரியுதா? हमारा आंसू परमेश्वर जानते हैं எங்கள் क्या? கவலை கர்த்தருக்கு தெரியுதா? हमारा चिंता परमेश्वर जानते हैं क्या? ஆண்டவர் சொல்லுகிறார் I know everything. परमेश्वर कहते हैं कि मैं सब जानता हूँ, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். चीज मैं जानता हूँ, எனக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. मैं नहीं जानता ऐसा कुछ नहीं है। இவ்வளவு நிறைகளை சொல்லுகிற ஆண்டவர் इतना भरपूरी को कहने वाले परमेश्वर, சில குறைகள் உங்களிடத்தில் இருக்கிறதை கர்த்தர் சுட்டிக்காட்ட விரும்புகிறார். कुछ घटियों के आपके अंदर है, वो அவைகள் बताना चाहते हैं। அவைகளை இப்பொழுது நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். उसे मैं अभी बताना चाहता हूँ। 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். दूसरा अध्याय 14 वचन, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு ஆதியில் கொண்ட அன்பு இப்பொழுது இல்லை. पहला सा प्रेम अभी नहीं है। 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. दूसरा अध्याय 5वां वचन पढ़िए। ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. அப்ப எதுல விழுந்துருச்சு, எந்த நிலையில இருந்து விழுந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அன்பில் எனக்கு குறை இருக்குதுன்னு நான் சொல்றேன். कहां से तू गिरा कर बोलते हुए परमेश्वर कहते हैं कि तू प्रेम में कम है। அந்த சபை எதுல விழுந்து போனது, அன்பில் விழுந்து போய் விட்டது. तो कलीसिया किस में गिर गया है? प्रेम में गिर गया है। கிரியெல்லாம் நடக்கிறது, क्रिया सब हो रहा है, ஜெபம் எல்லாம் நடக்கிறது, प्रार्थना सब हो रहा है, எல்லாம் நடக்கிறது. सब चीज हो रहा है। ஆண்டவர் அதை அளவிட்டு பார்க்கிறார். परमेश्वर से नाप कर देख रहे हैं, ஏதோ ஒண்ணு குறையா இருக்குது, कुछ तो कमी है इसमें, ஏதோ ஒண்ணு குறையா இருக்குது. कुछ तो घटी है यहाँ पे। நீங்களும் யோசித்திருப்பீங்க ஏதோ ஒண்ணு குறையா இருக்குது. आप लोग भी सोचे होंगे कुछ तो कमी है करके। ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் செய்ற परमेश्वर कहते हैं कि सब चीज तू कर रहा है, அன்போடு செய்யாமல் लेकिन प्रेम से न करते हुए அன்போடு செய்கிறார். तू हमें नफरत से कर रहा है। கட்டாயப்படுத்தி தான் செய்ய வைத்து வேண்டியிருக்கு. जबरदस्ती करके ही करना करना ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் செய்ய வேண்டியிருக்கு. वो जबरदस्ती से करवाना पड़ रहा है। சொல்லனா செய்ய மாட்டாங்க, तो नहीं बोले तो नहीं करते हैं, தள்ளலன்னா வர மாட்டாங்க, धकेलेंगे तो नहीं आते हैं, தள்ளி விட்டா தான் ஸ்டார்ட் ஆகுது. अगर धक्का देंगे तो ही स्टार्ट होता है। அது என்ன ப்ராப்ளம்னா அன்பு குறைஞ்சிச்சு. वो क्या प्रॉब्लम है कि वो प्रेम कम हो गया है। அல்லேலூயா. हालेलुया। அன்பை கூட்டிக் கொள்ளுங்கள். प्रेम को बढ़ा दीजिए, உங்கள் பிரயாசத்தோடு கூட, आपके कोशिशों के साथ, உங்கள் கிரியைகளோடு கூட आपके क्रियाओं के साथ அன்பை கூட்டிக் கொள்ளுங்கள். प्रेम को जोड़ दीजिए, நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்கள். आप भरपूरी में बदल जाएंगे। 9ஆம் வசனம். 9वां वचन, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரம். दरिद्रता। இது என்ன தரித்திரம்? ये क्या दरिद्रता है? ஆவிக்குரிய தரித்திரம். आत्मिक दरिद्रता। Spiritual poverty. आत्मिक दरिद्रता। ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேகர் தரித்திரர்களாக இருக்கிறார். आत्मिक के जीवन में कई लोग दरिद्र हैं। தேவனுக்கு பிரியமான ஜெபம் இல்லை, परमेश्वर के प्रिय प्रार्थना, தேவன் பிரியப்படுகிற அளவுக்கு ஆராதனை இல்லை, परमेश्वर प्रिय रखने वाले आराधना नहीं है, ஆவியின் வரங்கள் கிரியை செய்யவில்லை, आत्मिक जो है वरदान क्रिया नहीं कर रहे हैं, பரிசுத்த ஆவியாருடைய நிறைவு இல்லை. पवित्र आत्मा का भरपूरी नहीं है। ஆனால் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக் கொண்டேன், लेकिन मैं बहुत धनवान कर कह लेते நான் हैं, தேவனுடைய பிள்ளை என்று மார்கட்டி சொல்லிக் கொண்டே मैं இருக்கிறேன். परमेश्वर का पुत्र कर छाती ऐसा मार कर कहते हैं, அதை நான் நிறைவாய் காணவில்லை என்று ஆண்டவர் சொல்றார். उसे मैं भरपूरी के रूप में नहीं देख रहा हूँ करके परमेश्वर कहते हैं। ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். अब आत्मिक रूप में भी नहीं धनवान रहना है। உலக பிரகாரமாய் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்படி சொல்லுவாங்க, ஆண்டவரே ஞானத்தை தாங்க, ஞானத்தை தாங்க, दुनिया के रूप में जो बच्चे पढ़ते हैं ऐसा पूछते हैं कि परमेश्वर ज्ञान दीजिए कर कर। ஞானத்தை தாங்க, புத்தியை தாங்க, மனப்பாட சக்தியை தாங்க, ஞாபக சக்தியை தாங்க. ज्ञान दीजिए, बुद्धि दीजिए, याद करने की शक्ति दीजिए कर कर। எல்லாருக்கும் கனவெல்லாம் மெமரி பவர், மெமரி பவர், மெமரி பவர். सब लोग आप सबको मेमोरी पावर चाहिए कर। ஏதோ உள்ள ஸ்ட்ரக் ஆகி கிடக்கிற மாதிரி சில பிள்ளைகள் படிக்கும் போது कुछ तो ऐसा बंद पड़ा हुआ ऐसा करके कुछ लोग पढ़ते समय बच्चे ऐसा मारते हैं। நம்ம வந்து இது சிலது போடனா அப்படி ஒரு ஆட்ட ஆட்டி விட்டா ஓடும் பாருங்க. कभी वस्तु चलता नहीं तो हम थोड़ा ऐसा हिलाते हैं, சிலது கொட்டி கொட்டி படிக்கும். वैसे कुछ लोग ऐसा मार मार कर पढ़ते हैं। ஞானத்தை தாங்க, ஞானத்தை தாங்க. ज्ञान दीजिए कर। சரி, எல்லாத்தையும் வாங்கி படிச்சாச்சு, इसलिए के सब चीज लेकर पढ़ लिया, பட்டத்தை கையில வாங்கியாச்சு, अभी जो है सर्टिफिकेट ले लिया, நீட் எக்ஸாம் நீட்டா எழுதி பாஸ் பண்ணியாச்சு. नीट एग्जाम को अच्छे तरीके से लिखकर சில पास कर लिया। பிள்ளைகளுக்கு நீட் எக்ஸாம் நீட்டா போயிட்டே இருக்கு. कुछ बच्चों लोग का नीट एग्जाम जो है वो लंबा चल रहा है। ஒரு தடவை எழுதுனேன் ஃபெயில், ரெண்டு தடவை எழுதுனேன் ஃபெயில், மூணு தடவை எழுதுனேன்
ஃபெயிலியர். पहला बार लिखा फेल, दूसरा बार लिखा फेल, तीसरा बार लिखा ஆனா फेल। எனக்கு பிடிச்ச காரியம் என்னன்னா ரஜினி முகமது போல எத்தனை தடவை படம் எடுத்தாலும் நீட்ல பாஸ் பண்ணியா. देखिए गजनी मोहम्मद कितने बार उन्होंने से आमिर को लड़ाई के हम वैसे करके नीट पास करना है। எல்லாரும் நீட் எழுதுறாங்க, எங்க சபையில ஒரு தம்பி நீட் எழுதுறான். सभी लोग नीट लिख रहे हैं, हमारे कलीसिया में एक भाई हमें नीट लिखा। நான் கேட்டேன் நீட்டா எழுதுனியா அப்பா அப்படின்னு கேட்டேன். मैंने पूछा नीट को तूने अच्छे तरीके से लिखा क्या? நீட் எழுதுறோம் பஸ். नीट तरीके से लिखा मैंने ரிசல்ட் வருது. रिजल्ट आया, फोन பண்ணி கேட்டா फोन करके पूछा तो எத்தனை மார்க்டா? कितना मार्क लिया तूने? -5 மார்க். -5 मार्क्स। பிளஸ் எல்லாம் முடிஞ்சு 0 கொண்டு மைனஸ் போயிடுச்சு. प्लस सब खत्म होकर 0 में आकर माइनस। ஆனால ஐ டோன்ட் கேர். लेकिन फिर भी मुझे कोई परेशानी नहीं है। ஹalleluya. हालेलुया। ஒரு தம்பி பரீட்சை நேரத்துல படிக்காம கிரிக்கெட் விளையாட போறான். एक भाई जो है पढ़ाई न करते हुए क्रिकेट खेलने जा रहा है। கிரிக்கெட் விளையாட போல அந்த டிவில வேர்ல்ட் கப் பார்த்துட்டு இருக்கான். वो खेलने नहीं गया, टीवी में वर्ल्ड कप देख रहा था। நான் கேட்டேன் பரீட்சை வருது தம்பி படிக்காம கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு. मैंने पूछा एग्जाम आ रहा है, आप न पढ़ाई करते हुए क्रिकेट देख रहे हो? நான் சொன்னா பஸ் விட்டா புடிச்சுக்கலாம். वो बोला कि बस छोड़ देंगे तो पकड़ सकते हैं, பரீட்சை விட்டா எழுதிக்கலாம். अगर एग्जाम को छोड़ देंगे तो வேர்ல்ட் கப் விட்டா லைவ்ல பார்க்க முடியுமா? वर्ल्ड कप को छोड़ेंगे तो लाइव में देख सकते हैं क्या? எல்லாத்தையும் படிச்சு பட்டம் வாங்கியாச்சு. सब चीजों पढ़कर सर्टिफिकेट ले लिया है, வேலை கிடைக்காம ஒரு கூட்டம் அழைச்சிட்டு இருக்கு. काम के बिना कुछ झूठ झूठ இவன் வந்து கோர்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கான். ये सिर्फ कोर्स कंप्लीट किया है, 9 அரியர் வச்சிருக்கான். लेकिन 9 के अभी उसको अरियर है। எந்த கம்பெனில வேலை கொடுப்பாங்க? लेकिन कौन सा कंपनी में उसको काम मिला? வேலைக்காக அலையுது. वो काम के लिए घूम रहा है। வேலை கிடைச்சிச்சு, கை நிறைய சம்பளம் வந்துருச்சு. काम मिल गया, हाथ भर आमदनी मिल गया, கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்காம அலையுது. हमें शादी के लिए अभी जो लड़का எல்லாவற்றிலும் குறைந்தவர்களா இருக்கிறார்கள். सभी में कमी के साथ है। சில நேரத்துல எல்லாமே நிறைவாய் கிடைக்கிறது. कुछ समय में सभी चीज पूरा मिलता है, படிச்சு கிடைச்சிச்சு, படிப்பு கிடைச்சிச்சு, पढ़ाई मिलता है, பட்டம் கிடைச்சிச்சு, सर्टिफिकेट मिलता है, வேலை கிடைச்சிச்சு, काम मिलता है, சம்பளம் கிடைச்சிச்சு, आमदनी मिलता है, பொண்ணு மாப்பிள்ளை கிடைச்சிச்சு, लड़का लड़की मिल जाता है, குடியிருக்க வீடு கிடைச்சிச்சு, रहने के लिए घर मिलता है, ஓட்டுறதுக்கு கார் கிடைச்சிச்சு. चलाने के लिए कार मिल जाता है। ஆனா ஒரு தராசு தட்டுல ஒண்ணுமே இல்லை. लेकिन एक जो है तराजू का जो தராசு தட்டம் அப்படி கையில புடிச்சிட்டு இருக்குது. तराजू का अगर आप तराजू का वैसे पकड़ेंगे, ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு கீழே தொங்குது, एक जगह पर पूरा नीचे जा रहा है ஒரு பக்கம் ஒண்ணுமே இல்லை. और एक जगह कुछ नहीं है। உலக ஆசீர்வாதம் கீழே தொங்குது, दुनिया का आशीष पूरा नीचे जा रहा है, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எம்டி. आमीन। आत्मिक जो आशीष है वो पूरा खाली है। இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், अब परमेश्वर कहते हैं உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் தட்டை நீ நிரப்பு. तेरे आत्मिक जो आशीष का जो बर्तन है उसे तू भर, உலக பிரகார ஆசீர்வாத தட்டை நான் நிரப்புறேன். और दुनिया का जो आशीष का जो बर्तन है उसे मैं भरता हूँ। நீங்க இதுல வைக்க வைக்க आप इसमें रखते रखते ஆண்டவர் அதுல வைப்பார். परमेश्वर उसमें रखेंगे। நீங்க செபிக்க செபிக்க, आप प्रार्थना करते நீங்க करते, துதிக்க துதிக்க, आप स्तुति करते நீங்க करते, ஆராதிக்க ஆராதிக்க, आप आराधना करते வசனத்தை தியானிக்க தியானிக்க, वचन को ध्यान करते करते, விசுவாசிக்க விசுவாசிக்க, विश्वास करते करते, பரிசுத்தமாக பரிசுத்தமாக पवित्र होते होते, ஆண்டவருக்காய் பயன்பட பயன்பட इसमें समान होते होते, உங்களுக்கு தேவையானது எல்லாம் आपको जो जरूरत है ஆண்டவர் வைத்துக் கொண்டே परमेश्वर रखते जाते हैं। அதனால சொல்றாரு, इसलिए परमेश्वर कहते हैं முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் पहला उनके राज्य को, அவருடைய நீதியையும் தேடுங்கள், धार्मिकता को खोजिए, பின்பு இவைகளெல்லாம் फिर ये सब बातें உங்களுக்கு கொடுக்கும். आपको दिया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆவிக்குரிய வாழ்க்கையில தர்த்தரமா போகக்கூடாது. आत्मिक जीवन में दरिद्र के रूप में नहीं जाना, அதை மாத்தும். उसे बदलना है। 2:14 2:14 ஆகிலும் நீ சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஒரு காரியம் இல்ல, சில காரியம். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளே செய்வதற்கும் ஆ, தேசித்தனம் பண்ணுவதற்கும் ரெண்டு விதமான காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. 2 प्रकार की चीजें परमेश्वर पे कह रहे हैं। ஒன்று விக்கிரகாராதனை, एक है मूर्ति पूजा, the spiritual immorality என்று இருக்கிறது. स्पिरिचुअल इमोरलिटी ऐसे करके लिखा है। immorality என்று சொன்னால் ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி அந்த உறவுக்கு வெளியிலே இருந்தால் அது immorality என்று சொல்லுவோம். इमोरलिटी का अर्थ ऐसा होता है कि पति पत्नी उस रिश्ते से अलग रहेंगे तो उसको इमोरलिटी कहते हैं। ஒழுக்கக்கேடு. हमें जो है वो गंदगी है। ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஒழுக்கக்கேடு வருது. आत्मिक इसमें एक गंदगी आती है। அது என்ன? वो क्या है? முன்னால நம்ம பாடுவோம், पहले हम गीत गाते हैं सब, நீர் மாத்திரம் போதும், आप सिर्फ काफी है, काफी कर நீர் மாத்திரம் போதும், आप सिर्फ काफी है, நீர் மாத்திரம் போதும் आप सिर्फ काफी हो எனக்கு. मुझे। அல்லேலூயா. हालेलुया।
இப்ப அந்த பாட்டெல்லாம் குறைஞ்சு போச்சு. अभी वो सब गीत कम हो गया நீர் है, மாத்திரம் போதும், आप सिर्फ काफी हो, நீர் மாத்திரம் போதும். आप सिर्फ काफी हो। இப்ப 10%, 20%, 30% மனதளவிலே நிறைய பேர் விக்கிரக ஆராதனைக்கு திரும்பி விட்டார்கள். आजकल ये लोग 10%, 20-30% तो मूर्ति पूजा की तरफ घूम गए हैं। ஒட்டுமொத்தமாக நாம் விக்கிரக கோயில்ல போய் விக்கிரகத்தை ஆராதிக்க போவதில்லை. पूरी तरीके से मूर्ति के हमें मंदिर बनाकर आराधना नहीं कर रहे हैं, மனதளவிலே, लेकिन मन के रूप में, சிந்தனை அளவிலே हमारे विचारों में ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை परमेश्वर को देने वाले महत्व को வேறு ஏதோ ஒன்றுக்கு கொடுத்து விட்டார். किसी और चीजों को दे दिया है, அதுதான் விக்கிரக ஆராதனை. वही मूर्ति पूजा है। ஸ்பிரிச்சுவல் இம்மாரலிட்டி, स्पिरिचुअल इमोरलिटी, ஆவிக்குரிய விபச்சாரம். आत्मिक व्यभिचार है। ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டிய நாம, परमेश्वर के साथ संगति में रहने वाले हम, ஆண்டவரோடு அன்பு கூற வேண்டிய நாம, परमेश्वर के साथ प्रेम करने वाले हम। எனது மணவாளனே, मेरे दुल्हा, என் இதய ஏக்கமே, मेरे दिल की चाहत, இனியவரே இயேசையா, बेटा परमेश्वर यीशु मसीह, உம்மைத்தான் தேடுகிறேன், आपकी खोज करता हूँ, நான் உம்மோடு தான் இருப்பேன். मैं आपके संग रहूंगा। இனியவரையில ரெண்டு அர்த்தம் இருக்கு. मीठा जो बात, ये जो ஒன்னு ஸ்வீட் காட், एक है मीठा प्रभु, இனியவர். वो सुखद है। இத பிரிச்சிட்டோம்னா இனி அவரே, इसको अगर हम अलग कर देंगे तो அவர் இல்லாம வேற யாரும் இல்ல. अभी वही है, उनके अलावा और कोई नहीं है। கல்யாணத்துக்கு முன்னால இவரா இருப்பாரோ அவரா இருப்பாரோன்னு இருக்கும். हम शादी के पहले ये रहेंगे क्या, वो रहेंगे, யார் என் மணவாளன்னு தெரியாது. कौन मेरा दूल्हा है क्या नहीं पता। ஆனா கல்யாணத்துல நடத்துறவர் சொல்லுவாரு, लेकिन शादी को चलाने वाले ये எந்த हैं, மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை கொடுப்பது யார்? इस दूल्हा के लिए दुल्हन देने वाले कौन है। அம்மாவோ அப்போ வந்து பொண்ணு கையை பிடிச்சு மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டாங்கன்னா माता या पिता आकर हमें लड़की இனியவரே இயேசையா, अब वही है यीशु, ऐसा करके அவர்தான் மணவாளன். वही दूल्हा है। ஹலோ, இவர் என்னமோ பிரசங்கம் பண்ணுவாருன்னு நினைச்சா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ये कैसे तो ये पास प्रचार करेंगे, सोचा ये कुछ तो अलग ही प्रचार करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்படாத முன்னால இவர் காடா இருப்பாரா அவர் காடா இருப்பாரான்னு பார்த்தோம். उद्धार के पहले ये प्रभु रहेंगे क्या, वो प्रभु रहेंगे, ऐसा सोचा। யாரு மணவாளன்னு தெரியல நமக்கு. कौन दूल्हा है करके नहीं पता था। இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்த உடனே यीशु का स्वीकार करके कलीसिया में आने के बाद இனியவரே இயேசையா, वही है यीशु करके ஆண்டவர் தான் மணவாளன் நமக்கு தெரிஞ்சு போச்சு. परमेश्वर ही हमारे दूल्हा है। இதுக்கு பேருக்கு அவரை விட்டு வேற எங்கேயாவது கண்ணை திருப்பலாமா? इसके अभी उनको छोड़ के அவரோட பேசுற வாய் வேற யாரோட பேசலாமா? उनके साथ बात करने वाला मुंह किसी और से बात कर सकता है क्या? கேட்கிற காது வேற சத்தம் கேட்கலாமா? उनका आवाज सुनने वाला कान किसी और से அவரை தொடுற கை வேற யார தொடலாமா? उनको छूने वाला हाथ किसी और को छू सकता है क्या? அவரை தேடி ஓடுற கால் வேற எங்கேயா ஓடலாமா? उनकी खोज करते हुए दौड़ने वाला पैर किसी और को दौड़ कर दूर जा सकता है அப்படி क्या? ஓடுனா அதுதான் ஸ்பிரிச்சுவல் இம்மாரலிட்டி. अगर वैसा करेंगे तो वही हमें आत्मिक व्यभिचार அந்த है। சபைக்குள்ளே அந்த குறை இருந்தது. उस कलीसिया में ऐसा कमी था, மனதளவுல விக்கிரக ஆராதனை இருந்தது. हमें मन में पूरा मूर्ति தேவனுக்கு முதலிடம் இல்லாமல். परमेश्वर को पहला स्थान के बिना नहीं था। இரண்டாவது செக்சுவல் இம்மாரலிட்டி, दूसरा जो है वो शारीरिक व्यभिचार, பாலுறவு பாவம் அந்த சபைக்குள்ள இருந்தது. शारीरिक व्यभिचार उस कलीसिया में था। ஆண்டவர் இவைகள் எல்லாம் வெறுக்கிறார். परमेश्वर इसे सब नफरत करते हैं। ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிற மூணு காரியம். परमेश्वर बहुत नफरत करने वाली तीन बातें, ஒன்று விக்கிரக ஆராதனை, एक मूर्ति पूजा, இன்னொன்று விபச்சாரம், दूसरा व्यभिचार, மூன்றாவது தவறான உபதேசம். तीसरा में बुरी उपदेश। இது மூன்றுமே சபைக்குள்ள இருந்தது. ये तीनों भी कलीसिया के अंदर था। ஆண்டவர் எப்படி நேசிக்க முடியும்? परमेश्वर को कैसा प्रेम कर सकते ஆண்டவர் हैं? எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? परमेश्वर कैसा आशीष कर सकते அது हैं? கீழ வரக்கூடிய 14-15 வசனத்திலே பிழையாம் 2:14-15 பிழையாமின் உபதேசத்தை பற்றி கொண்டவர்கள், उसके हमें दूसरा अध्याय 14-15 का इसमें நிக்கோலாய் மதஸ்தானின் உபதேசத்தை பற்றி கொண்டவர்கள் निकोलास के उपदेश को पकड़ लिए। தவறான உபதேசத்தை பின்பற்றினால் அதை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். बुरा उपदेश को पालेंगे तो उसे मैं नफरत करता हूं करके परमेश्वर कहते हैं। எங்க பார்த்தாலும் தவறான உபதேசம் ஏராளமா பெருகிருச்சு. जहां भी देखेंगे बुरा उपदेश बहुत बढ़ गया है। யாரோ பேசுறாங்க என்னமோ பேசுறாங்கன்னு காது கொடுத்தாங்க. कोई तो बात कर रहे हैं, कुछ तो बोल रहे करके आप कान मत डालिए उसमें। காது கொடுத்தா காது போறது மட்டும் இல்ல, कान अगर डालेंगे तो कान सिर्फ नहीं जाएगा, காது போற வழியிலே காலும் போகும், जहाँ पे कान जाता है वहाँ पे पैर भी जाएगा, கால் போற வழியிலே இருதயமும் போகும். पैर जाने वाली जगह पे मन भी
जाएगा, இருதயம் போனா ஆத்துமாவும் போயிடும், मन जाएगा तो प्राण भी चले जाएगा, ஆத்துமா போனா பரலோகம் போயிடும். हमें प्राण जाएगा तो स्वर्ग चले जाएगा। காதை கட்டுப்படுத்துங்க. कान को हमें संभालिए। அல்லேலூயா. हालेलुया। இங்க கிடைக்காத உபதேசமா அங்க கிடைக்குது. यहाँ पे नहीं मिल रहा क्या उपदेश जो वहाँ पे मिलता அது है? சொல்லணும், எங்க சபையில் இல்லாத அங்க கிடைக்குது. बोलना है आपको कि हमारे कलीसिया में जो नहीं मिल रहा है क्या वो मिल वहाँ पे मिल रहा है? அல்லேலூயா. हालेलुया। இந்த மூன்றையும் நான் வெறுக்கிறேன், அது உங்களுக்குள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ये तीन बात की मैं नफरत करता हूँ, वो आपके अंदर न रहते हो, आप संभाल लीजिए। 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, ஒரு கள்ள தீர்க்கதரிசி அந்த சபைக்குள்ள இருந்தார். दूसरा बात यह 20वां वचन में लिखा है कि एक झूठी भविष्यकर्ता उस कलीसिया में था। பாஸ்டர் என்ன பேசுறாரு, என்னோட ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இயேசுவே என்கிற தீர்க்கதரிசி சபைக்குள்ள இருந்தார். हमें पास्टर के साथ भी बात कर रहे हैं, मेरे साथ भी बात करेंगे कि इसेबेल नाम का एक भविष्यकर्ता वहाँ पे था। பாஸ்டர் ஜனங்கள் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். जो पासवान है वो लोग भक्ति में बड़े इसलिए बात कर रहे हैं। இந்த கள்ள தீர்க்கதரிசி अनेகர் இடறி போக பேசுகிறார். ये बुरी जो भविष्यकर्ता है कई लोग हमें ठोकर पाए वैसे बात कर रहा है। அதற்கு சபைக்குள்ள இடம் கொடுத்திருந்தார்கள். उसके लिए कलीसिया में जगह दिए थे वे लोग। தேவனுடைய தீர்க்க தரிசனம் அல்ல, परमेश्वर का भविष्यकर्ता नहीं, சாத்தானால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசி சபைக்குள்ள இருக்கு. शैतान के द्वारा हमें भविष्यवाणी बोलने वाले झूठी भविष्यकर्ता कलीसिया में था। இதுல எல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ये सब चीज में हमें चेतावनी के साथ रहना है। மனதளவுல விக்கிரகாராதனோட ஒரு ஆள் உள்ள வந்து உட்கார்ந்து இருந்தா சபை மங்கி போயிடும். मन के रूप में हमें मूर्ति पूजा के साथ कोई अगर कलीसिया में अगर बैठेगा तो कलीसिया हमें वो पूरा अंधेरा हो जाएगा। செக்சுவல் சின்ஸ் பாலளவு பாவங்களை செய்து கொண்டு கம்யூனியன்ல ஒரு ஆள் பங்கு பெற்றால் ஆசீர்வாதம் தடைவிட்டு போயிடும். कलीसिया में हमें जो शारीरिक रूप में पाप करते हुए अगर प्रभु भोज में हमें भाग लेंगे तो कलीसिया के लिए अच्छा नहीं रहेगा। தவறான உபதேசங்களை பின்பற்றி கொண்டு சபைக்குள்ள உட்கார்ந்திருந்தா சபையின் ஆசீர்வாதம் கெட்டு போயிடும். बुरी उपदेशों का पालन कर हमें कलीसिया में बैठेंगे तो कलीसिया बिगड़ जाएगा। சாத்தானால் ஏவப்பட்டு சிலர் கிரியை செய்து பேசிக் கொண்டிருந்தால், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுத்தால் அங்கே சபையின் ஆசீர்வாதம் தடைபடும். शैतान के द्वारा उभराए जाकर हमें वहाँ पे उपदेश जो बोलते हैं और उसके द्वारा हमें कलीसिया बिगड़ जाती है। 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உயிர் உள்ளவன் என்று சொல்லி நீ செத்தவனாய் இருக்கிறாய். तीसरा अध्याय पहला वचन, तू जीता कर कहकर भी तू मरा हुआ है। பேரு பெத்த பேருன்னு சொல்லுவாங்க, பெரிய பேரு, बड़ा नाम है Assemblies of God, Assemblies of God का, Pentecostal peoples, पेंटिकॉस्टल लोग का, Jesus என்ன சொல்றாங்க, जीसस करके ऐसा, Jesus loves us, जीसस लव्स अस, அதெல்லாம் பேசி கொண்டிருக்காங்க. ऐसे सब बोल लेते हैं ஆனா உள்ள ஒண்ணு இல்லை. लेकिन अंदर कुछ नहीं। வெளியில பார்த்தா கையை செய்து காலை செய்து கண்ணை செய்து எல்லாம் செய்து, बाहर देखते हैं तो हाथ हिलता है, पैर हिलता है, सब, உள்ள உயிர் இல்லை. लेकिन अंदर जीवन नहीं है। உயிர் உள்ளது என்று சொல்லியும் செத்ததாயிருக்கு. जीवन है करके बोलने के बावजूद भी मरा हुआ है। 3:2 கிரியைகள் தேவனுக்கு முன்பாய் நிறைவாக இல்லை. हमें 3 के 2 में से लिखा कि क्रिया रहते भी पूरा भरपूरी में नहीं है। அதான் நல்லதா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கு, अच्छा है करके लेकिन बोल रहे हैं, ஆனா நிறைவா இல்லை. लेकिन पूरा नहीं है। அதாவது இங்க சொல்லி பாருங்க, தேவனுக்கு முன்பாக நிறைவா இல்லை. देखिए यहाँ पे लिखा है कि परमेश्वर के सामने वो पूरा नहीं है। அது செல்ஃப் satisfaction இருக்கு, उसमें खुद का हमें जो सेटिस्फेक्शन है, தனக்கு ஒரு திருப்தி. अपने लिए एक तृप्तता है। நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன், मैं 1 घंटा प्रार्थना कर रहा हूँ, 5 அதிகாரம் பைபிள் படிச்சிட்டேன், 5 अध्याय में पढ़ लिया 52 வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டேன், और 52 वीक्स में कलीसिया आ गया, ஆனா ஆண்டவருக்கு முன்னால அது நிறைவா இல்ல. लेकिन परमेश्वर के सामने वो पूरा नहीं है। ட்ரெடிஷனா பாரம்பரியமா நடந்துட்டு இருக்குது, वो हमें रीति रिवाज के रूप में वो चल रहा है, ஒண்ணும் உயிரோட நடக்கல. कुछ भी जीवन के साथ नहीं हो रहा है। அப்ப தேவனுக்கு முன்பாக அது நிறைவா இல்லை. तो परमेश्वर के सामने वो पूरा नहीं है। 3:15 3:15, நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல, तू हमें गर्म भी नहीं है, ठंडा भी नहीं है, வெதுவெதுப்பாய் तू एकदम हमें நிறைய பேர் இருக்காங்க, ஃபயரே இல்ல, कई लोग ऐसे ही है, हमें आग भी नहीं है, அக்னியா இருக்கணும். अग्नि के समान रहना है। அது சொல்லிட்டு இருக்காங்க, சாத்தான் பாஸ்டர் வந்து பாஸ்டர் என்ன போட்டு அமுக்கி விட்டான் பாஸ்டர். ऐसा कहते हैं कि शैतान पास्टर मुझे आकर दबा दिया पास्टर, ऐसा करके कहते हैं। உனக்கு அது கேவலமா இல்லையா? तो तेरे लिए शर्म नहीं है क्या वो? அக்னியா இருந்தா பிசாசு வந்து தொடுவானா? अग्नि के रूप में रहेंगे तो शैतान आकर छुएगा क्या? போட்டு போட்டு அமுக்கி, हमें छूकर हमें आकर हमें उसको दबा दिया। காரணம் அனல் இல்லை. कारण क्या है कि गर्म नहीं है। சரி, குளிராட்டம் போச்சான்னா அதுவும் இல்ல. ठीक है, अगर ठंडा है क्या वो ठंडा भी नहीं है। சபைக்கு வராம போனாலும் போலாம், कलीसिया को नहीं भी आगे चलेगा। சபைக்கு வந்துகிட்டு ஃபயரே இல்லாம இருந்தா எப்படி இருக்கு? कलीसिया में आकर बिना गर्म करेंगे तो कैसा लगेगा? அப்ப வெதுவெதுப்பா இருக்கிற சபை, तो हमें वो बीच की स्थिति में रहने वाला कलीसिया। 17வது வசனம், நிர்வாக்கியம் உள்ள சபை. என்ன சொல்றது? பாக்கியவான்கள், அது blessed one அப்படின்னு சொல்லி இருக்காங்க. धन्य करके कह लेते हैं।
ஆனா அங்க ஒண்ணும் blessing இல்ல. लेकिन वहां पे कुछ धन्य के लिए ऐसा कुछ नहीं है. விடுதலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. விடுதலை இல்லாம छुटकारा के बिना கவலையோடு கண்ணீரோடு பாரத்தோடு அநேகர் இருக்காங்க. और चिंता के साथ आंसू के साथ आमीन है. निर्भाग्य உள்ளவர்கள், वो अधनी है, பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், आमीन वो एकदम तरस खाने लायक है. ஆட்களை பார்த்து சந்தோஷப்பட்டு எங்களால அல்லேலூயா சொல்ல முடியல. लोगों को देखकर खुश होकर हम हालेलुया नहीं कह पा रहे हैं. நீங்களும் தானா அல்லேலூயா சொல்ல முடியல. आप भी खुद से हालेलुया नहीं कह पा रहे हैं. அதனால நாங்க அப்பப்ப பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, इसलिए हम बार-बार पहचान करते समय कहते हैं कि அல்லேலூயா சொல்லுங்க, हालेलुया कहिए, ஐயோ அல்லேலூயா சொல்லுங்க, वो एक बार हालेलुया कहिए. இப்படிதான் போயிட்டு இருக்குது. ऐसे ही चल रहा है. அதனால பரிதபிக்கப்பட்ட சபை, इसलिए वो एकदम तरस खाने जैसा कलीसिया है. புலம்பிக்கு கிடக்கிற சபை, फास्टनेस आमीन बड़बड़ने वाला कलीसिया है. தரித்திரமுள்ள சபை, दरिद्र का कलीसिया है. தரிசனத்தை இழந்த சபை, दर्शन को खोया हुआ कलीसिया है. குருடன் அப்படின்னு பைபிள்ல சொல்லு. ऐसा अंधा कर बाइबल में लिखा है. தரிசனம் கிடையாது. दर्शन नहीं है. நான் எதுக்காக நான் உயிரோட இருக்கேன்? मैं क्यों अभी जिंदा हूँ? நிறைய பேர் என்னை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. कई लोग ऐसा कहते हैं कि मुझे उठा लीजिए, पर ரெண்டு கொரோனா வந்துருச்சு, 2 कोरोना आ गया, மூணாவது கொரோனா வந்துருச்சு, तीसरा कोरोना भी आ இன்னும் गया. நான் ஏன் உயிரோட இருக்கேன்? अभी क्यों मैं और என்னை जिंदा हूँ? எடுத்துக்கொள்ள மாட்டேன். मुझे उठा लीजिए. நான் उயிரோட இருக்கிறதை பார்க்கிறேன். मैं சாவதே எனக்கு நல்லது. जीने से ज्यादा मरना अच्छा है. செத்து செத்து முளைச்சிட்டு இருக்குது. ये मर कर जी रहे हैं. தரிசனம் இல்லாத சபை, दर्शन के बिना कलीसिया है. நிர்வாணம் உள்ள சபை, और हमें नंगापन का कलीसिया है. அலங்கார வஸ்திரம் எல்லாம் இல்ல, हमें ये अच्छा शोभा का वस्त्र, எல்லாம் அழுக்கு வஸ்திரம் உடுத்திட்டு உட்கார்ந்திருக்குது. सब गंदगी का वस्त्र में ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ள போக முடியல, परमेश्वर के उपस्थिति में नहीं जा पाए, தேவ மகிமையை உணர முடியல, परमेश्वर की महिमा को नहीं ஆண்டவர் பேசுறதை உணர முடியல, परमेश्वर बोलने का महसूस नहीं कर पा रहे, ஆவியானவர் உள்ள இறங்கி கிரியை செய்ய முடியல, पवित्र आत्मा उतर कर क्रिया नहीं कर पा रहे, வரங்கள் கிரியை செய்ய மாட்டேங்குது. वरदान क्रिया नहीं कर रही है. நிர்வாணமான சபை. एक कंगालपन का अनुभव है. ஆனா எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு அந்த குறைய உணராத சபை. लेकिन मेरे पास कुछ कमी नहीं है, उस कमी को नहीं महसूस करने वाले कलीसिया. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எல்லா குறைகளும் எல்லாவற்றுக்கும் பொருந்தாது. मैं पहले कह चुका हूँ कि सब जो कमियां हैं सबके लिए नहीं रहेगा, எல்லாருக்கும் பொருந்தாது. सबके लिए वो नहीं होगा. ஏதோ சில காரியங்கள் कुछ तो कुछ का चीजें சிலருக்கு பொருந்தும். कुछ लोग के लिए होगा. ஆண்டவர் உங்களோடு பேசினால் நீங்க ஒப்புக்கொடுங்க. परमेश्वर आपसे बात किए तो அது आप உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். वो आपके लिए आशीष रहेगा. எச்சரிப்புகளை ஆண்டவர் தருகிறார். चेतावनी को परमेश्वर देगा. 2 அதிகாரம் 5ஆம் வசனம், दूसरा अध्याय 5वां वचन, மனம் திரும்பு, मन फिर, மனம் திரும்பாவிட்டால் मन नहीं फिरेगा तो நான் வந்து मैं आकर விளக்கு தண்டை जो दिया है நீக்கி விடுவேன். उसे बुझा दूंगा. விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, दिया जल रही है, விளக்கு தண்டை புடிங்கிட்டா என்ன நடக்கும்? जो दिया का जो धागा होता है उसे निकाल देंगे तो क्या होगा? சொல்லுங்க, என்ன நடக்கும்? क्या होगा? விளக்கு ஒரு தண்டு மேல ஒரு குத்து விளக்குன்னு வச்சுக்கோங்க. एक ऐसा एक दिया है समझ लीजिए, அந்த தண்டை புடிங்கிட்டா குத்து விளக்கு அந்த விளக்கு என்ன ஆகும்? उसमें अंदर का जो धागा होता है उसे निकाल देंगे तो वो दिया क्या होगा? கீழே விழுந்து கவுந்து அணைஞ்சு போயிடும். वो नीचे गिरकर हमें का बुझ जाएगा. பரலோகத்துல இருந்து ஆண்டவர் கொடுக்கிற சப்போர்ட்டை கர்த்தர் நிறுத்திட்டாருன்னா நம்ம வாழ்க்கை அணைஞ்சு போயிடும். स्वर्ग से परमेश्वर करने वाला मदद अगर परमेश्वर रोक देंगे तो हमारा जिंदगी बुझ जाएगी. எச்சரிக்கையா இருங்கள். आप चेतावनी के साथ 16ஆம் वचனம், उसका 16वां वचन, 2:16, दूसरा 2:16, என் வாயின் பட்டயத்தாலே யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்றார். मैं मेरे मुंह के जो हथियार से मैं युद्ध करूंगा. ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணா பரவாயில்ல, परमेश्वर हमें मदद करेंगे तो चलेगा. நம்மோடு யுத்தம் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க. हमारे साथ युद्ध करेंगे तो कैसा लगेगा? அவருக்கு சத்துருக்களாய் மாறி போகாதீர்கள். उनके लिए सामने शत्रु मत बन जाइए. உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். दुनिया और दुनिया का जो इच्छा है वो नाश हो जाएगी. உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. दुनिया के साथ का दोस्ती जो है परमेश्वर का विरोध है, वो नफरत है. உலகத்தை சிநேகிக்கிற ஆட்களா இருந்தா अगर आप दुनिया से प्रेम करने वाले लोग हैं தேவனுக்கு விரோதிகளா மாறிடுவீங்க. आप परमेश्वर के लिए विरोधी बन जाओगे. ஆண்டவர் உங்களோடு யுத்தம் பண்ணுவார். परमेश्वर आपके विरुद्ध युद्ध करेंगे. 2:22, 2:22, அவர்களை உபத்திரவத்திலே தள்ளி उनको क्लेश में ढकेलकर, மனம் திரும்புகிறவர்களை உபத்திரவத்திலிருந்து தூக்கி எடுப்பார். जो मन फिर रहे उनको क्लेश से उठाएंगे. அவளுக்கோ இயேசுவேலுக்கோ மனம் திரும்ப மனதில்லை. लेकिन इजेबेल को जो है मन फिरने के लिए मन नहीं है. மனம் திரும்ப மனதில்லை என்றால் உபத்திரவத்தில் தள்ளி விடுவார். अगर मन फिरने के लिए मन नहीं है तो क्लेश में डाल देंगे. எச்சரிக்கையா இருங்க. आप सावधान रहिए. 3:3, 3:3, திருடனை போல உண்மையில் வருவேன். चोर के समान में तेरे ऊपर आऊंगा. நான் வருகிறதை நீ அறியாது இருப்பாய். मैं आने का तू नहीं जानेगा. திருடன் எதுக்கு வரான்? चोर का के लिए आएगा. திருடன் எதுக்கு வரான்? चोर किसलिए आता है? பைபிள்ல இருக்குல்ல வசனம்,
சொல்லுங்க. बाइबल में वचन है ना, बोलिए। திருடவும், वो चोरी करने के लिए, அழிக்கவும், वो नाश करने के लिए கொல்லவும், और मारने के लिए, கொள்ளையிடுவதற்கும் और वो बुरा வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். और किसी चीज के लिए वो नहीं आता है। இப்ப ஆண்டவர் திருடனா வந்துட்டாருன்னா என்ன நடக்கும்னு யோசிங்க. अभी परमेश्वर चोर के रूप में आ जाएगा तो कैसा क्या होगा आप सोच என்ன लीजिए। சொல்லுவார்? அவர் யோவான் 10:10 அவர் சொல்றாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் वो योना के 10:10 में ऐसा लिखा है कि मैं उनके लिए जीवन देने के लिए அது பரிபூரணப்பட வந்தேன். और बहुताई में देने के लिए आया। இப்ப மனம் திரும்புறவங்களுக்கு அது நடக்கும். यहाँ पे जो मन फिरते हैं उनके लिए होगा वो, மனம் திரும்பாதவங்களுக்கு लेकिन जो मन नहीं फिरेंगे திருடனை போல வந்து चोर के समान आकर திருடிட்டு போயிடுவாரு, वो चोरी कर जाएंगे, கொன்னுட்டு போயிடுவாரு, पूरा मार कर चले जाएंगे, அழிச்சிட்டு போயிடுவாரு, नाश कर चले जाएंगे, கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாரு. पूरा डाका डालकर चले जाएंगे। எச்சரிக்கை, நான் சொல்லல, सावधान रहिए, मैं नहीं बोल रहा हूँ, ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर कह रहे हैं திருடனை போல் உண்மையா வருவேன். चोर के समान में आऊंगा। 3:14 3:18 வாந்தி பண்ணி போட்டு விடுவேன். मैं उगाल दूंगा, ஒண்ணு அனலாயிரு, या तो तू गर्म रहे, இல்லன்னா या तो அன்னைக்கு குளிக்கும் போது வாட்டர் ஹீட்டர் மாஸ்டர் வெளியில இருந்து சொன்னாரு, மாஸ்டர் வாட்டர் ஹீட்டருக்கு போட்டுங்க அப்படின்னாரு. मैं स्नान करते समय पास्टर बाहर से बोले कि हीटर है डाल दीजिए पास्टर। நான் சுவிட்ச் போட்டு விட்டு मैंने भी स्विच डालकर ஒரு 2 நிமிஷம் கழிச்சு 1-2 मिनट बाद தண்ணீர் திறந்து விட்டு கையை உள்ள விட்டேன். मैं पानी डालकर मैं हाथ अंदर डाला। இப்படி ஒரு விஷம் பரிச்சை பாருங்க. इतना देखिए एक बड़ी परीक्षा, ஒண்ணும் ஆகல, ஆனா நல்லா சுட்டுச்சு. कुछ नहीं हुआ लेकिन बहुत झटका लग गया मुझे। ஆமா, சூடா இருந்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். अगर गर्म रहेगा तो उनको बहुत पसंद है, வெதுவெதுப்பா இருந்தா தூடு துப்பிடுவாரு. लेकिन अगर वो बीच की स्थिति में रहेगा तो वो थूक देंगे। அல்லேலூயா. हालेलुया। எச்சரிக்கையா இருங்க. इसलिए सावधान रहिए। மனம் திரும்பினால் என்ன நடக்கும்? मन फिरेगा तो क्या होगा? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், दूसरा अध्याय 7वां ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். जीवन के वृक्ष का जो है फल उसको खाने के लिए இந்த देंगे। உலகத்தில் மட்டுமல்ல, பரலோகத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ये दुनिया में सिर्फ नहीं பரலோகத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு தருவார். स्वर्ग में रहने वाले जीवन के पेड़ को खाने के लिए परमेश्वर आपको देंगे। 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், दूसरा अध्याय 10वां वचन, ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். जीवन का मुकुट परमेश्वर आपके लिए देंगे। அல்லேலூயா. हालेलुया। இங்க கிரீடம் கிடைக்காம இருக்கலாம், यहाँ पे आपको मुकुट न मिले होगा, பரலோகத்திலே ஜீவ கிரீடம் கிடைக்கும். लेकिन स्वर्ग में जीवन का मुकुट है। அல்லேலூயா. हालेलुया। 11ஆம் வசனம், 11वां वचन, இரண்டாம் மரணத்தினால் சேதம் இல்லை. दूसरा जो मृत्यु से आपको कुछ हानि नहीं होगा। நீங்க இந்த குறையெல்லாம் உணர்ந்து கொண்டு மனம் திரும்பி சரி பண்ணிட்டீங்கன்னா अगर ये घटी को सब महसूस कर आप ठीक कर लेंगे तो எழுதி வச்சுக்கிடுங்க. आप लिख कर रख लीजिए, இம்பார்ட்டன்ட் குறி போட்டு வச்சுக்கோங்க. महत्वपूर्ण एक नोट लिख कर रखिए। நீங்கள் நரகத்துக்கு போவதில்லை. आप नरक में नहीं जाएंगे, இரண்டாம் மரணத்தினால் சேதம் அடைவதில்லை. दूसरे मृत्यु से आप हानि नहीं होगा। அதான் பிரதிபலன். वही प्रतिफल है। 2:17 2:17 மறைவான மன்னாவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். गुप्त मन्ना को परमेश्वर देंगे आपके लिए। இது பரலோகத்தில் கிடைக்கிறது மட்டுமல்ல, ये स्वर्ग में सिर्फ नहीं मिलेगा, இந்த உலகத்திலேயும் கூட ये दुनिया में भी। வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது वचन को आप पढ़ते समय அநேகருக்கு புரியாதது कई लोग को जो नहीं समझता உங்களுக்கு புரியும். आपको समझेगा। மறைவான மன்னாவை தருவார். गुप्त मन्ना को देंगे, கருகலானதையும் जो हमें जो மறைபொருளானதையும் गुप्त जो चीज है வெளிப்படுத்த प्रकट ஆண்டவர்களை பயன்படுத்த परमेश्वर को इस्तेमाल करेंगे। வெண்மையான குறிக்கல்லை ஆண்டவர் தருவார். परमेश्वर हमें புதிய நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு नए नाम को परमेश्वर को देंगे, நியூ நேம். नया नाम। இதுக்கு முன்னால ஒரு மாதிரி பார்க்க பரிதாபமா இருந்திருப்பீங்க. अभी इसके पहले वो तरस खाने लायक आप கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை தருவார். परमेश्वर के एक नया नाम சில देंगे। வருடங்களுக்கு முன்பாக कुछ साल के पहले நான் என்ன செய்வது, என்ன ஊழியம் செய்வது என்றே தெரியாமல் இருந்தேன். मैं क्या सेवकाई करूं क्या करूं करके नहीं जाना था। ஒரு ஊழியக்காரனிடத்துல போய் கேட்டேன், एक सेवक के पास जाकर पूछा, ஐயா எனக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கு, मेरे पास बड़ी एक दर्शन है, நான் சபைங்கிற வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னு கேட்டேன். मैं कलीसिया के जो है इस बांध में मैं फंस गया हूं, क्या करूं मैं। அந்த ஊழியக்காரர் இப்ப இறந்து போனார். அவர் உயிரோடு இருந்தபோது நடந்த சம்பவம். ये वो सेवक अभी मर गए, जब वो जीवित थे ये तब ये घटना हुआ। அவர் என்ன 2 நிமிஷம் அப்படியே பார்த்தாரு. वो 2 मिनट मुझे ऐसे देखे, பார்த்துட்டு சொன்னாரு, देखकर बोले, தம்பி உன் ஊழிய வட்டமோ சதுரமோ முக்கோணமோ எனக்கு தெரியாது, भाई आपका जो है सेवका है वो गोल है या चौकन है मुझे नहीं पता, ஆனா நீ ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து பரிசுத்தமாயிரு. लेकिन तू प्रार्थना करके स्तुति करके तू पवित्र रहे। ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்க மேல ஒரு முத்திரை போடுவாரு. सही समय में परमेश्वर आप पर एक छाप डालेंगे அப்படியே உன்னை தூக்கிடுவாரு. और आपको उठालेंगे। அல்லேலூயா. हालेलुया। அத பண்ணிட்டு இருந்தே இன்னைக்கு ஆண்டவர் மேல முத்திரை போட்டு தூக்கி பயன்படுத்திங்க. वो मैं कर रहा था लगातार और परमेश्वर भी छाप लगाकर मुझे उठा இந்த लिया। மாதிரி புதிய நாமத்தை இந்த சபைக்கும் தருவார், இந்த ஊழியக்காரருக்கும் தருவார், இந்த விசுவாசிகளுக்கும் தருவார். इस प्रकार का जो नाम है इस कलीसिया को देंगे, सेवक को देंगे और आप विश्वासी को भी देंगे। 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்,
வசனம் दूसरा अध्याय 23वां वचन உன் கிரியைக்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்கும் तेरे क्रियाओं का जो सही प्रतिफल तुझे मिलेगा நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு பலன் கிடைக்கும் जो आप करते हैं उसका प्रतिफल मिलेगा 24ஆம் வசனம் 24वां वचन வேறொரு பாரத்தை உங்கள் மேல நான் சுமத்த மாட்டேன் நான் दूसरा और कोई बोझ मैं तुम पर नहीं डालूंगा करके परमेश्वर कहते हैं சுமக்க முடியாத பாரத்தை உங்க மேல சுமத்த மாட்டார் हमें बोझ एकदम बोझ वाला चीज आप पर परमेश्वर नहीं डालेंगे 26ஆம் வசனம் 26वां वचन ஜாதிகள் மேல அதிகாரம் கொடுப்பார் जातियों के ऊपर अधिकार देंगे ஆவிக்குரிய அதிகாரத்தை கொடுப்பார் आत्मिक अधिकार देंगे ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி आत्मिक अधिकार வியாதியை பார்த்து போனா போகும் रोग को देखकर जा करके बोले तो जाएगा பேயை பார்த்து ஓடுனா ஓடும் भूत को देखकर दौड़ करके बोले तो दौड़ेगा மழையை பார்த்து நில்லுனா நிக்கி बारिश को देखकर रुक कर बोलेंगे तो रुकेगा वो ஆவிக்குரிய அதிகாரத்தை கத்த தருவார் आत्मिक अधिकार परमेश्वर देंगे 28ஆம் வசனம் 28वां वचन விடிவெளி நட்சத்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் हमें कई तारों को परमेश्वर हमको உங்க देंगे வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை தருவார் परमेश्वर आपके जीवन में भरोसा பலர் நம்பிக்கை இழந்து போய் கிடக்குறீங்க कई लोग भरोसा खोकर बैठे हैं நடக்குமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க ये होगा क्या ऐसा पूछ रहे हैं கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க ये मिलेगा कैसा पूछ रहे हैं நானான்னு கேட்டுட்டு இருக்கீங்க है कैसा पूछ रहे हैं ஒரு விடிவெளி நட்சத்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் கரங்களை தட்டி கர்த்தர் மகிழ்கிறார் ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தை கர்த்தர் தருகிறார் ஒரு வாழ்க்கையில விடிவு காலம் பிறக்கும் आपके जीवन में छुटकारा ஒரு விடிவு காலம் குளிரை போல குளிர்க்கும் ये छुटकारा आपके जीवन में उत्पन्न होगा கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் परमेश्वर आपको देने के लिए யாராலும் தடுக்க முடியாது कोई से रोक नहीं सकता ஹalleluya हालेलुया 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் तीसरा अध्याय 4वां वचन வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள் और अच्छे वस्त्र पहनकर मेरे साथ चलेंगे ஆண்டவரோடு நடக்கிற परमेश्वर के साथ चलने ஒரு का அனுபவத்தை கத்த தருவார் एक अनुभव परमेश्वर देंगे walk with Jesus वॉक विद अपचा இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவம் यीशु के साथ चलने का अनुभव ஏனோக்கு எப்படி கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தானோ ये लोग जैसा परमेश्वर के साथ चल रहा था அது அவனா நடந்தா நான் நடக்க முடியுமான்னு கேட்காதீங்க वो चला मैं चल सकता हूँ ऐसा मत पूछिए அவனுக்கு மனைவி இருந்தாங்க மனைவி வைஃப் இருந்தாங்க उसके पास पत्नी பிள்ளைகள் இருந்தாங்க बच्चे थी குடும்பம் இருந்தது और परिवार था ஆனாலும் கர்த்தரோட இருந்தாங்க लेकिन फिर भी परमेश्वर के साथ था அவன் சொல்றான் ஏன் சர்ச்சுக்கு ஒழுங்கா வரல हमको जब पूछते तो எங்க வீட்டுல யார் இருக்காரே मेरा जो पत्नी जो है என் மனைவி இருக்காரே मेरी पत्नी जो है என் பிள்ளைகள் இருக்காங்களே बच्चे जो है எல்லாம் இருப்பாங்க सब लोग रहेंगे நல்லா இருப்பாங்க अच्छे भी रहेंगे சொல்லுங்க அந்த வார்த்தைய ये बोलिए आप எல்லாரும் இருப்பாங்க सब लोग रहेंगे சொல்லுங்க வாய்க்கண்ணு நல்லாவே இருப்பாங்க और अच्छा भी रहेंगे ஆண்டவரோடு நீ இரு लेकिन परमेश्वर से आप நீ எல்லாம் சரியா இருக்கும் बाकी सब सही हो जाएगा ஆமென் आमीन எனக்கு இப்பதான் பிரசங்க சூடு பிடிக்குது मुझे अभी प्रचार जो है பாஸ்டர் 9 எனக்கு முடிக்கணும்னு சொன்னாரு पास्टर ने बोला 9:50 को நீங்க खत्म करना 9 है மணிக்கு வெளியில போகணும் आप 9:30 को बाहर जाना है அதனால அந்த ஃளைட் இறங்கும் போது வேகமா ரன்வேல ஓடுற மாதிரி जैसा फ्लाइट हो जो है இப்ப எனக்கு ஏறுது अभी मेरा टेक ऑफ हो रहा है ஹalleluya हालेलुया ஸ்தோத்திரம் हमें स्तुति हो அப்போ அவரோடு நடப்பீர்கள் तो उनके साथ आप चलोगे 5ஆம் வசனத்துல 5वां वचन 5ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் तीसरा अध्याय 5वां वचन உங்கள் நாமத்தை பிதாவின் முன்பாய் நான் அறிக்கை பண்ணுவேன் आपके नाम को मैं पिता के सामने मैं घोषणा करूंगा என்ன சொல்லுவார் ஆண்டவர் क्या बोल रहे परमेश्वर அந்த கேத்தரின் இருக்குதே இங்க யார் கேத்தரின் वो இருக்கீங்களா कैथरीन जो है இருக்கு எல்லாரும் अब नहीं है तो अच्छा அந்த கேத்தரின் இருக்குதே वो कैथरीन जो அது है எனக்கு தெரியும்பா वो मुझे पता है அது பண்ற ஜெபம் எனக்கு தெரியும்பா वो प्रार्थना कर रहे हो யார்கிட்ட சொல்லுவாங்க किसके पास बोलेंगे நம்ம ஏசப்பா हमारा यीशु அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவாங்க पिता के पास जाकर பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவா நீங்க செய்கிற எல்லாவற்றையும் உடனே போய் அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க கரங்களை தட்டி கத்துறாங்க என்ன ஒரு வாக்கியம் என்ன ஒரு சிலாக்கியம் என்ன ஒரு கிருபை பிதாவின் முன்பாக அறிக்கை पिता के सामने कबूल करेंगे वो மகன் मेरे जो बेटी है போயிட்டு சின்ன பிள்ளை இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே जब वो बचपन में थी स्कूल जाकर जब आती थी அவங்க அம்மா பின்னாலேயே போயிட்டு இருப்பாங்க उनके माता के पीछे ही जाती थी கிச்சனுக்கு போனாலும் किचन के पास जाएंगे பாத்ரூம் போனாலும் बाथरूम जाना है तो भी வெளியே போனாலும் बाहर जाना है तो भी அம்மா माता எங்க மிஸ் அத சொன்னாங்க मेरा मिस ने ऐसा எங்க कहा சார் இத சொன்னாங்க हमारा सर ने ऐसा இந்த कहा புள்ள அத சொல்லுச்சு ये बच्चे ऐसा இந்த कहा புள்ள இத சொல்லுச்சு ये बच्चे ऐसा कहा எல்லாத்தையும் சொல்லிட்டே सब चीज बोलते रहती थी ஹalleluya हालेलुया எது நடந்தாலும் जो कुछ भी होता है அப்பா கிட்ட சொல்லிடுவாங்கல वो क्योंकि वो அதே போல உங்க வாழ்க்கையில எது நல்லது நடந்தாலும் वैसे इस प्रकार आपके जीवन में कुछ भी होता है அப்பா आपके पिता ஏசப்பா यीशु
பரலோக பிதாவினிடத்தில் स्वर्गीय पिता के पास அறிக்கை பண்ணுவான். कबूल करेंगे। 3-8 वचனம், तीसरा अध्याय 8वां वचन, திறந்த வாசலை உன்முன்னே நான் வைக்கிறேன், एक खुला द्वार में तेरे सामने रख रहा हूं, நீங்கள் மனம் திரும்பி आप मन फिर कर உங்கள் குறைகளை நிறையாக்கி விட்டால் घटी को पूरा करने உங்களுக்கு முன்னால திறந்த வாசல் आपके வைக்கிறேன். सामने खुला द्वार में रखूंगा। அது எப்படிப்பட்ட வாசல் தெரியுமா? वो कैसा द्वार है पता है? ஒருவரும் கூட்ட முடியாத कोई भी बंद नहीं कर सकता ऐसे द्वार है। பாட்டு பாடுறோம்ல, हम गीत गाते हैं ना, திறந்தால் அடைப்பவன் இல்லை, आप अगर बंद खोलेंगे तो कोई बंद करने वाला नहीं है। கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. अगर आप बांधेंगे तो उसे कोई नहीं तोड़ सकता। அவர் திறந்துட்டார்னா अगर वो खोल देंगे तो அதை யார் அடைக்கும்? कोई नहीं बंद कर सकता है। உங்களை சுற்றி இருக்கிற நிறைய இடங்கள்ல आपके आजू बाजू में रहने वाले कई जगह पर உங்களுக்கு திறந்த வாசலை கொடுக்க போறாரு. परमेश्वर को खुला द्वार देने वाला है। ஜனங்களுடைய காது நீங்க பேசுறது கேட்கறது திறக்க போகுது. हमें लोगों का जो कान है, आप जो बोलने वाले उसे सुनने के लिए खुलने वाला है। அவர்களுடைய இருதயம் உங்களுக்காக திறக்கப்பட போகுது. उनका हृदय आपके लिए खुलने वाला है। அவர்களுடைய வீடுகள் நீங்க போய் உட்கார்ந்து சுவிசேஷம் சொல்ல ஜெபம் கூட்டம் நடத்த பல வீடுகள் இங்கே திறக்கப்பட போகிறது. उनके घर जो है उसका खोलने के लिए खुलने वाला है। இந்த வட்டாரங்களிலே பல இடங்களிலே புதிய வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். नए द्वार को परमेश्वर खोलने वाले हैं। அவர் இனி திறக்க போவதை ஒருவரும் பூட்ட முடியாது. वो जो खोलने वाले हैं, उसे कोई भी बंद नहीं कर सकता है। 9ஆம் வசனம் नौवां वचन ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசன வசனம். बहुत मुख्य भविष्यवाणी का वचन है। சாத்தானின் கூட்டத்தார் திரும்பி வந்து வருவார்கள், शैतान के जो झुंड है वापस लौट आएंगे, உன்னை பணிந்து கொள்வார்கள். तेरे दंडवत करेंगे। இந்த சபையை பத்தி தூசித்தார்கள், ये जो कलीसिया पे निंदा की है, ஊழியக்காரனை குறித்து இல்லாதது பொல்லாதது செய்தவர்கள் ये सेवक के बारे में जो नहीं है बुरा बुरा सब कहा, திரும்பி வந்து वापस आकर I'm sorry, आप मुझे क्षमा कर दीजिए, தெரியாம பண்ணிட்டேன், मैंने गलती से कर दिया, மன்னிச்சிடுங்க. क्षमा कर दीजिए। இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டீங்க, ये शब्द को आप இந்த सुनेंगे, வார்த்தைகளை கேட்டீங்க. ये शब्द को आप सुनेंगे। ஏற்கனவே வந்த போது சொன்னேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு மறந்து போயிருக்கும். मैं पहले भी जब आया वैसा कहा था ये बातें। ஒரு சபையில एक कलीसिया में ஒரு விசுவாசி एक विश्वासी அந்த பாஸ்டர் மாவை பத்தி वो पास्टर माँ के बारे में தப்பு தப்பா பேசும். गलत गलत बोला। சிலருக்கு பாஸ்டர் பத்தி பேசுறது கூட துணிச்சல் வராது. कुछ लोगों को पास्टर के बारे में बोलने की ஏன்னா हिम्मत அவர் नहीं है, தேவ மனுஷன். क्योंकि वो परमेश्वर का जो ஐயோ, दास है, என்னத்தையா சொல்லிட்டாருன்னா நடந்துடும். वो कुछ तो बोल देंगे तो हो जाएगा वैसे ही। அம்மா இருக்கிறாங்களே, उनका वो माँ है ना, இந்த அம்மா இல்ல, எல்லா பாஸ்டர் அம்மா सब पास्टर माँ जो है होते हैं ரொம்ப பரிதாபம். बहुत तरस के लायक। எதை திட்டணும்னா जो भी डांटना है, ஊருக்கு தொக்கு गांव के लिए जो ஒத்த மாட்டுக்காரன். அந்த ஊர்ல எந்த வயல்ல மாடு மேய்ச்சாலும் இவனதான் புடிச்சு போய். उस गांव में कहाँ में भी गाय चलेगी तो इसको ही पकड़ के ले சபையில யாரை திட்டணும்னாலும் कलीसिया में किसको भी डांटना है तो பாஸ்டர் அம்மாக்கள் தான் பரிதாபம் பண்ணுது. पास्टर माँ ही बोलती பேசிட்டாங்க அந்த அம்மா, ஒரு டீச்சர் அம்மா பேசிட்டாங்க, एक टीचर माता थी, वो बात कर दिया தப்பு उन्होंने, தப்பா பேசிட்டாங்க. गलत गलत बात कर दिया उन्होंने। சில வருடங்கள் ஆச்சு, कुछ साल हो गया, இந்த அம்மாவுக்கு திடீர்னு கேன்சர் வியாதி வந்துச்சு. उस माता जी को अचानक कैंसर का बीमारी आ गई। மரண படுக்கையில படுத்திருக்காங்க. मृत्यु के हमें जो खाट में लेटे हैं, அவங்க சொன்ன ஒரு காரியம், उन्होंने एक शब्द ऐसा कहा, நான் அந்த பாஸ்டர் அம்மாவை குறித்து தப்பு தப்பா பேசுறேன். मैंने पास्टर माँ के बारे में बहुत बुरा बुरा बोला। இன்னைக்கு நான் செத்து போனா பரலோகத்துக்கு போக மாட்டேன். आज मैं अगर मरूंगा तो मैं स्वर्ग नहीं जाऊंगा। அந்த अम्माவை கூப்பிடுங்க. उस माता को बुलाइए। நான் பண்ண தப்ப அந்த அம்மா கிட்ட அறிக்கை பண்ணணும். मैंने जो गलती वो कहा किया उसे मैं बोलना அந்த है। அம்மா என் தலை மேல கை வச்சு ஜெபம் वो பண்ணணும். माता जी मेरे से मेरा प्रार्थना करना है, அப்பதான் நான் பரலோகத்துக்கு तब போவேன். मैं स्वर्ग में जाऊंगा। கூப்பிட்டுட்டாங்க. उन्होंने बुलाया, என்ன செய்ய? क्या कर सकते हैं? என்னை பத்தி பேசுனல मेरे बारे में तुझे बात किया ना, போட்டாரா? अच्छा परमेश्वर ने दिया ना। அப்படியெல்லாம் சொல்லல அந்த அம்மா. ऐसे सब वो माता जी ने नहीं கண்ணீரோட कहा। போய் முழங்கால் போட்டு आंसू के साथ जाकर घुटने में ஒரு गिरा। ஆத்மா நரகத்துக்கு போட்டாருப்பா. एक भी आत्मा नरक में नहीं जाएगा। மனம் இறங்குங்கன்னு சொன்னாங்க. आप मन उतरिए पर कर प्रार्थना किया। ஆண்டவர் பரலோகத்துக்கு அந்த அம்மா ஆயத்தம் பண்ணது மட்டும் இல்ல, परमेश्वर ने स्वर्ग में उनको लेकर सिर्फ नहीं गए, கேன்சர் வியாதியை கத்த சுகமாக்கி कैंसर की बीमारी को परमेश्वर ने चंगा दिया। அதே சபையில திரும்ப வந்து वे कलीसिया में वापस आकर நல்ல விசுவாசியா மாறுகிறார். अच्छा विश्वासी के अंदर बदलने के लिए ஆண்டவருடைய விசுவாசம். परमेश्वर ने अनुग्रह किया। அல்லேலூயா. हालेलुया। உங்களை தூசித்தவர்கள் திரும்ப வருவாங்க பாஸ்டர். आपको निंदा किए हुए लोग वापस आएंगे पास्टर, உங்களை பணிந்து கொள்வார்கள். आपके दंडवत करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் தீர்க்கதரிசனம். वही भविष्यवाणी है। 10ஆம் வசனம். 10वां वचन, அதுல 9ல கடைசியில எப்படி முடியுதுன்னா, நான் உன்மேல் அன்பா இருப்பதை உணர்ந்து கொள்வார். हमें ये 9 का ऐसा वचन ऐसा मैं तुझ पर प्रेम रखता हूं जान लेंगे। உங்களை தூஷித்தவர்கள்
உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் आपकी निंदा किए हुए आपके विरोध जो चले, நான் உங்கள் மேல் அன்பா இருப்பதையும் मैं तो आपसे जो प्रेम रखता हूँ, இந்த சபையின் மேல் அன்பா இருப்பதையும் कलीसिया में जो प्रेम रखा हूँ, அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்தேன். वे लोग जानने के लिए करूँगा। அவ்வளவுதான். उतना ही है, இதை விட என்ன தேவை நமக்கு? इससे ज्यादा और क्या चाहिए हमें? அவர் பார்த்துட்டு வர விட்டுருங்க. वो देख लेंगे आप। அல்லேலூயா. हालेलुया। 10ஆம் வசனம், 10वां वचन, சோதனை காலத்துக்கு தப்பும்படி உன்னை காப்பேன். परीक्षा के दिनों में बचने के लिए मैं तेरी रक्षा करूंगा। இனி சபை மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளே போவதில்லை. अभी कलीसिया बड़ी है, आमेन का क्लेश में नहीं जाएगी। இனி நீங்கள் மேல் நோக்கி வளரும்படி செய்வேன். अभी बड़े ऊपर की ओर बढ़ने के लिए உங்கள் வளர்ச்சியை தடுப்பவன் இல்லை. आपके जो ऊंचाई को रोकने वाला कोई நான் नहीं है। கட்ட போகிறேன், मैं बांधने वाला हूँ, யாரும் இடிக்க முடியாது. कोई भी नहीं तोड़ सकता। நான் திறக்க போகிறேன், मैं खोलने वाला हूँ, யாரும் பூட்ட कोई बंद முடியாது. नहीं कर सकता। परमेश्वर कहते हैं 19ஆம் வசனம், उसका 19वां वचन, நான் நேசிக்கிறவர்களை சிரிச்சுக்கிறேன். मैं जिनको யார் மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறாரோ जिसमें परमेश्वर प्रेम रखते हैं, அவர்களுக்கு சின்ன சின்ன சிக்ஷைகள் வரும். उनको छोटी छोटी परीक्षा आएगी। சிலர் சரீரத்திலே பாதிக்கப்படுவீர்கள், कुछ लोग शरीर में आमीन करेंगे, சிலர் சில போராட்டங்களுக்குள்ளே கடந்து போவீர்கள். कुछ लोग कुछ क्लेश के द्वारा பொறுமையா जाएंगे। இருங்க. आप लेकिन धीरज धरिए। சபைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், இனி நான் மேல் நோக்கி வளரப்படுவேன். कलीसिया के लिए परमेश्वर ने कहा कि अभी ऊपर சில क्यों जाऊंगा। சில விசுவாசிகள் சில போராட்டங்களுக்குள்ளே கடந்து போவீர்கள். कुछ विश्वासी लोग कुछ परीक्षा के द्वारा जाएंगे, அவசரப்படாம பொறுமையா இருங்க. लेकिन आप आमीन का धीरज धरिए। நீங்க அதை விட்டு வெளியில आप வரும்போது उससे बाहर आते समय ஒரு மிகப்பெரிய மகிமையோடு वो बड़ी महिमा के साथ, இயேசுநாதர் கல்லறையிலிருந்து வெளியில வந்தபோது जैसे यीशु मसीह जो है எப்படி மகிமையோடு வந்தாரோ, ऐसा महिमा के साथ आए। உங்கள் உபத்திரவத்திலிருந்து நீங்க வெளியில வரும்போது आपके क्लेश से बाहर आते समय மகிமையின் பாத்திரமாய், महिमा के कटोरा के समान, மகிமையின் பாத்திரமாய், महिमा के कटोरा के समान, mighty vessels सामर्थ्य के कटोरा के समान परमेश्वर को इस्तेमाल करेंगे। இதுக்காகத்தான் அந்த வழியை நடக்க போகிறது. इसलिए ये मार्ग के द्वारा आपको चलाने वाले हैं। சிக்ஷை வரும்போது அற்பமாயினார்கள், जब अगर आपको परीक्षा आएगी तो उसको अर्थों में சகித்துக் समझिए। கொண்டு பொறுமையாயிருங்கள். सहन कर आप धीरज धरिए, ஏற்ற காலத்துல கர்த்தர் அதை நடத்துவார். सही काल में आपको चलाएंगे। இதை சொல்லுகிறவர் யார் தெரியுமா? इसे बोलने वाले कौन है? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், दूसरा अध्याय का पहला वचन, ஏந்திக் கொண்டிருக்கிறவர், आपको संभालने वाले, நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருக்கிறார். तारों को संभालने वाले। இதுவரைக்கும் இந்த சபையை ஏந்தின ஒரு பாஸ்டர் உங்களோடு பேசுறார். अभी तक ये कलीसिया को உங்களை संभालने वाले, ஏந்தின ஒரு பாஸ்டர் आपको संभालने वाले बोल रहे हैं। உங்க சபையை விசுவாசிகளை கையிலே ஏந்திக் கொண்டிருந்தவர் சொல்லுகிறார். आपने कलीसिया को विश्वासी को हाथ में இவ்வளவு संभालने वाले நேரம் हैं। பேசின வார்த்தைகள் எல்லாம் ஏந்திக் கொண்டிருக்கிறவர், इतने मध्य जो बोला हुआ शब्द सब जो आपको संभाल रहे हैं वो बोल रहे हैं, உலாவிக் கொண்டிருக்கிறவர். जो मंडरा रहा है। ஐயோ, இதெல்லாம் நடக்குது, ஆண்டவர் எங்க போயிட்டாரு? கிதியோன் சொன்னான், அவர் என் கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? गिदियोन ने कहा कि वो है तो मेरे साथ ये सब क्यों हो रहा है। சிந்தனை எங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். कई बार हमें भी एक संदेह आ जाती है, ஆண்டவர் கூட தான் இருக்காரு, परमेश्वर साथ में रहे हैं क्या? நாம் ஆண்டவரோட தான் இருக்கோமா? हम भी परमेश्वर के साथ है क्या? தேவ சித்தமா? ये परमेश्वर का इच्छा है क्या? இது 10-20 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா? 20 साल के बाद हमें ऐसा संदेह आती है कि परमेश्वर ने बुलाया क्या सच में? ஆண்டவர் சொல்றேன், நான் உலாவிக்கிட்டு இருக்கேன், परमेश्वर कहते हैं कि मैं मंडरा रहा हूँ, நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். मैं संभाल रहा हूँ। 8ஆம் வசனம், 8वां वचन, முந்தினவரும் पहले जो थे பிந்தினவரும் और पिछला மரித்தும் मर कर भी பிழைத்திருக்கிறவர். जो बचे हैं அவர்தான் முந்தினவர், वही आदि, அவர்தான் பிந்தினவர், वो भी पीछे थे, இதுவரை செஞ்சவர் அவர்தான், अभी तक किया वो இனிமேல் செய்ய போறவர் अभी भी करने वाले वही है। மரித்துட்டார் நினைக்காதீங்க, मरे हुए निकल कर मत सोचिए, மரித்துவிட்டார் இயேசு என்று கவலைப்படாதே, मर गए यीशु உயிர்த்து करके விட்டார் என்பதை நீ மறந்து விடாதே. और जिएगा उठे जी कर उठ गए करके मत न भूलिए। ஹல்லேலூயா. हालेलुया। மரித்து பிழைத்திருக்கிறவர் சொல்றார். 2:12, मर कर भी जो जिए हुआ कहते हैं कि 2:12 में இருபுறம் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர். वो दोहरी तरफ हमें तेज वाले तलवार वाले हैं। அது நீங்க தப்பு பண்ணும்போது உங்களையும் வெட்டும், वो आप गलती करेंगे तो वो आपको भी मारेगा। சரியா இருந்து கையில புடிச்சீங்கன்னா எதிரியை வெட்டும். सही रीति से हाथ में पकड़ेंगे तो जो शत्रु को मारेगा சாத்தானை சர்வ சங்காரமாக்கும். और शैतान को पूरा नाश करेगा। அந்த பட்டயத்தை கையில வச்சிருக்கிறவர் சொல்றார். उस तलवार को हाथ में रखे हुए कह रहा है। 2:18, 2:18, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், अग्नि ज्वाला के समान आंख रहने वाले, அவர் பார்த்தா பத்திக்கிறோம். अगर वो देखेंगे तो आग जल जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால சொல்லுங்க, इसलिए कहिए என்ன ஒரு தடவை பாருங்க, मुझे एक बार देखिए परमेश्वर। சொல்லுங்க எப்படிங்க? आप बोलिए कैसा बोलना है? ஒரு தடவை பாருங்க. एक बार मुझे देखिए। அவர் பார்த்துட்டாருன்னா ஃபயர் வந்து விழுந்து अगर वो देख लेंगे तो अग्नि आ जाएगी, சாத்தானின் கிரியைகள் शैतान की क्रिया சாம்பலா போயிடும், पूरा बस हो जाएगा, வல்லமைகள்
அழிந்து போயிடும், सब सामर्थ नाश हो जाएगा, மாம்சத்தின் கிரியைகள் அழிந்து போயிடும். शरीर का क्रिया அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், वो अग्नि ज्वाल का समान பிரகாசமுள்ள வெண்கல பாதங்களை உடையவர். और प्रकाशित रहने वाले हमें बर्तन वाले ஆண்டவருடைய மகிமை உங்கள் சபையிலே நிரந்தரமாயிருக்கும். परमेश्वर का महिमा आपके कलीसिया में निरंतर रहेगा। எதை வேண்டுமானாலும் இந்த சபையை விட்டு எடுத்துக்கொண்டு போகலாம். जो कुछ भी हो सकता है वो इस कलीसिया से उठाया जाएगा। தேவ பிரசன்னத்தை இந்த சபையை விட்டு எடுக்க முடியாது. परमेश्वर की उपस्थिति को इस कलीसिया से ஏனென்றால் निकाल அவர் सकते हैं। வெண்கல பாதங்களை உடையவர். क्योंकि वो पीतल के समान है, சாதாரண வெண்கல பாதம் அல்ல, பிரகாசிக்கிற வெண்கல பாதம். साधारण पीतल के हमें वो पाव वाले नहीं है, वो प्रकाशित वाले हैं पीतल के पात्र இந்த है। சபையில் நின்று யார் பாடினாலும், इस कलीसिया में रहकर कोई भी गाएगा, யார் ஆராதித்தாலும் कोई भी आराधना करेंगे तो தேவ மகிமை இறங்கி வரும், परमेश्वर का महिमा उतर தேவ जाएगा, பிரசன்னம் இறங்கி परमेश्वर வரும். उपस्थिति उतर जाएगा। ஏனென்றால் क्योंकि பிரகாசிக்கிற வெண்கல பாதம் இங்கே இருக்கு. प्रकाशित करने वाले पीतल का पाव है। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। 23 हमें 23 वर्ष உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறது. वो हमें भीतरी के मनुष्य और हमें हृदय को परखकर देखते हैं। அதனால உங்க இருதயத்துல கெட்ட சிந்தனைகள் வராம பாருங்க. इसलिए आपके हृदय में बुरा विचार ना आए, ऐसे आप संभाल लीजिए। யாருக்கு தெரியும் சொல்லாதீங்க. ये किसको पता है करके मत बोलिए। அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, எல்லாம் எனக்கு தெரியும். इसलिए वो पहले कह दे कि सब मैं जानता हूँ, ஏன்னா இருதயங்களை உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பாருங்க. क्योंकि हृदय को और मन के सब चीजों को परखकर देखते हैं। 3 அதிகாரம் 1 வசனம். तीसरा वचन पहला वचन, தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர். परमेश्वर के 7 आत्माओं के साथ है। அல்லேலூயா. हालेलुया। துதியின் ஆவி, स्तुति का आत्मा है, ஜெபத்தின் ஆவி, प्रार्थना का आत्मा, ஞானத்தின் ஆவி, ज्ञान का आत्मा, தரிசனத்தின் ஆவி, दर्शन का आत्मा, வைராக்கியத்தின் ஆவி. जलन का आत्मा। 7 ஆவிகளை கையில வச்சிருக்கிறேன். 7 आत्मा को परमेश्वर हाथ में रखे हैं। அல்லேலூயா. हालेलुया। நீங்க மனம் திருப்பி ஆண்டவருக்கு செவி கொடுத்தா आप मन फिरकर परमेश्वर को कान लगाएंगे, தேவனுடைய 7 ஆவிய சபைக்குள்ள வந்து இறங்கும். परमेश्वर का 7 आत्मा कलीसिया में आगे 7 ஆவிய சபைக்குள்ள வந்து இறங்கும். 7 आत्मा कलीसिया में 7 ஆவிக்குரிய அனுபவங்களை சபையில துளிர்க்கும். 7 आत्मिक अनुभव, துதி ஆராதனை துளிர்க்கும். स्तुति आराधना ஜெப बढ़ेगा, ஆவி துளிர்க்கும். प्रार्थना का आत्मा வேத बढ़ेगा, வசனம் துளிர்க்கும். परमेश्वर का वचन बढ़ेगा। ஆவிக்குரிய அனுபவங்கள் துளிர்க்கும்படி செய்யும். आत्मिक अनुभव बढ़ने के लिए परमेश्वर करेंगे। 3 அதிகாரம் 7 வசனம். तीसरा अध्याय 7वां वचन, பரிசுத்தம் உள்ளவரும் पवित्र जो சத்தியம் உள்ளவரும் और सत्य है जो है, தாவீதின் திறவுகளை உடையவரும் और दाऊद की कुंजी रखता है, பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் और खोले हुए को बंद नहीं करता है, திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும். और जो नहीं खोले ऐसे बंद करता है। அல்லேலூயா. हालेलुया। பாஸ்டர் ஜான் பரமேஸ்வரன் பேசலாம். पास्टर जॉन परमेश्वर बात नहीं कर रहे, எங்கேயோ தமிழ்நாட்டுல வந்து பறந்து வந்து பேசல, பறந்து வந்து தான் பேசிட்டு இருக்கேன். कहां से उड़कर आकर मैं बात नहीं कर रहा हूँ। அல்லேலூயா. हालेलुया। எங்க अम्मा வீட்டுல ஒரே அழுகு. मेरे माताजी घर में बहुत रो रहे हैं। எல்லா விசுவாசிகளையும் போன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. सब विश्वासी को फोन करके प्रार्थना कीजिए, प्रार्थना ஏன்னா कीजिए बोल रहे हैं। இப்பதான் பிபின் ராவத் அவர் இறந்து போனாரு. क्योंकि अभी ராணுவ தளபதி, முப்படை தளபதி विपिन பிபின் रावत ராவத் अभी बीमारी के ஆமா, बीच में ஊட்டில ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ऊटी में हेलीकॉप्टर के एक्सीडेंट में मर गए। நான் ட்ரெயின்ல போறேன்னு சொன்னா கூட எங்க அம்மா அப்படியே அடமாட்டாங்க. मैं ट्रेन में जा रहा हूँ जब मैं बोलता था अगर ऐसा ட்ரெயின்ல नहीं होते थे, போறேன்னா அவங்களுக்கு ரொம்ப ट्रेन में जा रहा हूँ जब बोला तो उनको बहुत दुख हो गया। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு தகுந்த மாதிரி ஃளைட் ஆடிக்கிட்டே வருது. और उसी के अनुसार फ्लाइट भी बहुत मिल रहा था, நான் மேகம் மூட்டம் இருந்தா அது கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். क्योंकि बहुत मेघ भरा रहता तो ऐसा होता है। கார் போடாம வெறும் கப்பி போட்ட ரோட்ல எப்படி போனா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். बिना तार वाले रोड में जाएंगे तो कैसा लगता है, वैसे ही हो रहा लग रहा था। நான் கண்ணை மூடி நல்லா தூங்கிட்டேன். मैं आंख बंद करके अच्छे से सो गया। என்ன நடந்தாலும் சரி कुछ भी होने दो, கர்த்தர் கைவிட மாட்டார். परमेश्वर त्यागेंगे नहीं। அல்லேலூயா. हालेलुया। ஆமா, கொண்டாந்து கீழே டம்னு விழுந்தது. அப்பதான் आते ही आपने अच्छा एकदम अचानक गिरा ஃளைட் दिया, கீழே இறங்கிருச்சு. फ्लाइट नीचे उतर गया। அல்லேலூயா. हालेलुया। அவர் பேசிட்டு இருக்கிறார் உங்களோட. वो बात कर रहे हैं आपसे। பரிசுத்தம் உள்ளவர், சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகளை உடையவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். पवित्र रहने वाले, सत्य रहने वाले, दाऊद की कुंजी रखने वाले, और खोलते हैं ऐसा बंद नहीं कर सके, और बंद करते कोई भी खोल नहीं सके, वो बात कर रहे हैं। அவர்தான் உங்களோடு இருக்கிறார். वही आपके साथ है, அவர்தான் பேசுறாரு. वही आपसे बात कर रहे हैं, அவர்தான் செய்ய போறார். वही करने वाले हैं। நான் 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு मैं 3 दिन प्रचार कर போயிடுவேன். मैं चले जाऊंगा। ஆண்டவர் என்றைக்கும் உங்களோடு. परमेश्वर हमेशा आपके साथ रहेंगे। 3:14 3 आमीन 14 உண்மையும் सत्य, சத்தியமுள்ள சாட்சியும் सच्चा और असत्य गवाही, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியும் परमेश्वर की सृष्टि का मूल कारण, ஆமென் என்பவர். और आमीन कहने वाले। அவ்வளவுதான் முடிஞ்சது பிரசங்கம். प्रचार खत्म हो गया। இவ்வளவு மகத்துவமான கடவுள் நம்முடைய
इतना महत्वपूर्ण प्रभु है हमारा। கவலைப்படாதே சகோதரா, आप चिंता मत लीजिए, கவலைப்படாதே சகோதரா, चिंता मत लीजिए बहन, பயப்படாதே சகோதரா, डरो मत भाइयों, பயப்படாதே சகோதரா, डरो मत बहनों, பயப்படாதீங்க ஊழியக்காரங்க, डरो मत सेवकों। சிறுபாவிலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திடக்கொள், सिर्फ को लेकर परमेश्वर நீ ஒரு மூளைக்கல்லை கொண்டு வருவாய், बड़े सेना में அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும்। उसको अनुग्रह होगा करके क्या कहा जाएगा? ஏனென்றால் தேவனுடைய கண் உன்மேல் வைக்கப்பட்டது। क्योंकि परमेश्वर का आंख तुझ पर रखा गया है। கண்களை மூடுவோம், आंखों को बंद करेंगे, தேவ சமூகத்தில் முழங்கால் படிங்க। परमेश्वर के सम्मुख में घुटने टिकाएंगे। ஆண்டவரே, परमेश्वर என்னை அர்ப்பணிக்கிறேன், मुझे सौंपता हूँ, என்னிடத்தில் உள்ள குறைவுகள் எல்லாம் मेरे अंदर के सब कमियां நிறைவாக்கும்படி पूरा करने के लिए என்னை அர்ப்பணிக்கிறப்பா। मैं अर्पण करता हूँ अपने எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நல்ல முழங்கால் போட்டு எல்லாரும் ஜெபம் सभी பண்ணுங்க। लोग अच्छे से घुटने में रहकर प्रार्थना ஒரு करें। 2 நிமிடமாவது நல்ல வாய் விட்டு ஜெபம் பண்ணுங்க, 2 मिनट को अच्छे से मुंह कर प्रार्थना करें, உள்ளம் உடைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, मन खुल कर प्रार्थना कीजिए, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க। आंसू के साथ प्रार्थना कीजिए। நாங்கள் நிர்மூலமாகி போக வேண்டும் என்று परमेश्वर हम लोग சத்துரு சதி பண்ணினா शैतान ने एक योजना किया, இந்த இடத்துல இந்த சபை இல்லாம போகணும்னு ये जगह पर कलीसिया न रहे, மனித சதிகள் நடந்தது। मनुष्य का युक्ति चला, ஆனால் நீங்க நிக்கிறீங்களே, फिर भी आप खड़े हो, அதுக்கு காரணம் என்ன? कारण क्या है? நீங்க நிற்பதோ, आप जो खड़े हैं நிர்மூலமாக இருப்பதோ, नहीं गिरे, आप ஆண்டவருடைய சுத்த கிருபை, परमेश्वर का इच्छा தேவனுடைய है, பிள்ளையே, परमेश्वर के உன் बच्चों, சரீரத்தில் உள்ள பலவீனத்திலே मेरे शरीर में जो நீ निर्बलता है, செத்து போவாய் என்று मर जाएगा, மனிதர்கள் உன்னை பார்த்து கொண்டிருந்தார்கள்। தேவனோ உன்னை பிழைக்க வச்சிருக்கிறார், தேவனோ உன்னை நிற்க வச்சிருக்கிறார், தேவனோ உன்னை நடக்க வச்சிருக்கிறார், இன்னொரு ஓட வைப்பார், உன்னை மகிமைப்பட வைப்பார்। ஆயிரம் நிரம்பி நல்ல ஜாமர்கள் ஓடி நல்ல கிட்டுமலை ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் நடுவுல இறங்கி நல்லவரை கிரியை செய்ய விரும்புகிறார்। Right now, Jesus. Right now, Holy Spirit. ஆண்டவருடைய அக்கினி உள்ள மேல விழுகிறது. எல்லா சுத்தமானவர்களை சுட்டரிங்க. நல்லவர்களை சுட்டரிங்க. ஒரு ஆவிக்குரிய அக்கினியை दोनों हाथ को ऊपर उठाइए, எல்லாரும் ரெண்டு கையும் सभी लोग दोनों हाथ को ऊपर उठाइए, ரெண்டு கையும் உயர்த்துங்க। दोनों हाथ ऊपर उठाइए, உங்க உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக आपके हृदय को परमेश्वर की ओर रखिए। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कह रहा है, உன் கைகளோடு கூட, जो உன் கைகளோடு கூட आपके हाथों के साथ உன் இருதயத்தை आपके हृदय को தேவனுக்கு உயர்த்து। परमेश्वर की ओर ऊंचा कर, உன் வஸ்திரத்தை அல்ல, तेरे वस्त्रों को नहीं, இருதயத்தை கிழித்து हृदय को फाड़, தேவனிடத்தில் திரும்பி வா। परमेश्वर के ओर मन फिर करा, கண்ணீரோடு ஆண்டவர் பார்த்து சொல், आंसू के साथ परमेश्वर देकर कर, ஆண்டவரே, प्रभु இந்த 2 மணி நேரமா ये 2 घंटा எங்க வாழ்க்கையில் உள்ள हमारे जीवन में रहने वाले நிறைவுகளையும் भरपूरी को குறைவுகளையும் और घटी को எச்சரிக்கை வார்த்தைகளையும் और चेतावनी के शब्दों को, வாக்குத்தத்தமான வார்த்தைகளையும் वायदे के शब्दों को, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும் भविष्यवाणी के शब्दों को உங்களோட பேசுனீங்களப்பா। आपसे बात किया प्रभु, எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறப்பா, हमारे जीवन को सौंपे, எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறப்பா, जीवन को सौंपे எங்க पिता, வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறப்பா। जीवन को सौंपे पिता, உள்ள உடைஞ்சு अच्छे से हृदय टूटा हुआ है, 2 சொட்டு கண்ணீர் வடியட்டும்। एक 2 बूंद आंसू बहने दो, உங்க கண்ணீரை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கி आपके आंसू को परमेश्वर के लिए दान करें, அர்ப்பணிக்கிற ஆண்டவர், परमेश्वर में अर्पण करता हूँ, இனிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவது अभी मेरे पर जीवन आशीष हो रहा है, உங்கள் கையில வருகிற ஆண்டவர்। आपके हाथ में ही है वो, எங்கள் சபை வளர்கிறது, हमारा कलीसिया बढ़ना உங்கள் கையில இருக்கிறப்பா। आपके हाथ में ही है प्रभु, நாங்கள் பெருகுகிறது, हम बड़े, हमारा बढ़ोतरी உங்கள் கையில வருகிற आपके ஆண்டவர்। हाथ में ही है प्रभु, ஆண்டவரும் கையை பிடிக்கிறார் மகனே, परमेश्वर का हाथ पकड़ रहा है, ஆண்டவரும் கையை பிடிக்கிறார் மகனே। हाथ पकड़ रहा है, படி குழியில விழுந்து கிடக்கிறவங்க और ये काम एक घंटे में गिरा, அவன் தூக்கி வெளியில எடுக்கிறான்। वो हाथ उठाकर निकाल रहा है, சில தவறான காரியங்களிலே हर चीज में தேவனுக்கு
வாழ்க்கையை ஒப்புக்கொடு. आपके जीवन को सौंप दीजिए। உன் அர்ப்பணிப்பின் பலிபீடத்திலே परमेश्वर आपके अर्पण को எலியாவின் பலிபீடத்திலே இறங்கி வந்தது. एलिया के बलिदान में से आए। கண்ணிலிருந்து வடிகிற ஒரு சொட்டு கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். आपके आंख से बहने वाले एक बूंद का जो आंसू சிலருடைய உள்ளம் உடைஞ்சிருக்கிறத பார்க்கிறேன். उसके हृदय को टूटा हुआ मैं देख रहा हूँ। கண்ணை கண்ணீரா நிரம்பி இருக்கிறத பார்க்கிறேன். आंख आंसू से भरा मैं देख रहा हूँ। எல்லாரும் தேவனுக்கு நேராகுங்க. सभी लोग परमेश्वर की ओर हो जाओ। இருதயத்தை திருப்பி கொண்டு வாங்க. हृदय को फिरा कर लेकर आओ। நீ இனி ஒன்னு அடைச்சிட்டு இருக்காத. आप बंद कर கடை பண்றது ஆவியானவர் கிரியை செய்யல. आत्मा को दावत है। கூப்பிடு ஆண்டவரை நோக்கி. बुलाओ परमेश्वर की ओर। அப்பான்னு கூப்பிடு. आकर बुलाइए। ராஜான்னு கூப்பிடு. आकर बुलाइए। இறங்கி வாங்கப்பான்னு கூப்பிடு. उतर आइए करके என் बुलाइए। வந்த நிலைமை மாறணும். मेरा परिस्थिति बदलना है। அனலும் இல்லாத குளிரும் இல்லாத நிலைமை மாறணும். गरम है ठंडा है वैसे वो बदल दीजिए। என் மேல உங்க கையை வைங்கப்பா. उस पर आपका हाथ रखिए। என் மேல உங்க கையை வைங்கப்பா. उस पर आपका अपना हाथ ஆவிக்குரிய தேக்க நிலைமை மாறட்டும்பா. आदमी का जो ये நான் அனலா மாறட்டும்பா. गरम बदलना है। நான் கிரியா மாறட்டும்பா. में बदलना है। உனக்கு பிரியமா மாறட்டும். प्रिय रूप में बदलना है। உள்ள உடையுது. ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார் மகளே. உன் கண்ணீரை பார்க்கிறார் மகளே. आपके आंसू को देख रहा है बेटी। உன்னை கைவிட மாட்டான். आपको नहीं छोड़ेंगे। உன்னை கைவிட மாட்டான். आपको नहीं छोड़ेंगे। உன்னை கைவிட மாட்டான். आपको नहीं छोड़ेंगे। எத்தனை பேர் என் சபத்தை கர்த்தர் கேட்டாரு சொல்லுவாங்க கைவே. कितने लोग मेरे प्रार्थना को परमेश्वर ने सुना है? என் சபத்தை கேட்டாரு. मेरे प्रार्थना को सुना। நான் பேசினதை கர்த்தர் கேட்டாரு. मैं बात की उसने परमेश्वर सुना। என் வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும். मेरे जीवन परमेश्वर जानते हैं। அவரே என்னை ஆசீர்வதிப்பார். वे मुझे आशीष करेंगे। இந்த விசுவாசம் உள்ளவர்கள் वो जिन लोगों को विश्वास है நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கும் போது मैं आपकी लिए प्रार्थना करना था। நீங்களாக கையை தட்டி आप कौन से ताली बजाकर நல்ல ஆவியில் நிரம்பி अच्छा आत्मा में भर दो। அந்நிய பாஷைகளை பேசி अन्य भाषा को बोल அந்த कर ஆவி அனலாக்கி விடும். आपके आत्मा को भर இனி दीजिए। ஒரு நாள் அதை அணைக்க முடியாது. आज लोग इसे पूजा நான் करना। உங்களுக்காக ஜெபிக்கிறேன். मैं आपके लिए प्रार्थना மகா करता हूँ। பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, आप पवित्र हैं। எங்கள் அருமை ரட்சகரே, हमारा प्यारा उद्धारकर्ता, இந்த ராத்திரி வேளையிலே इस रात के समय पर வசனத்தை கேட்டு वचन को सुनकर கையை உயர்த்தி हाथ को उठाकर உள்ளம் உடைந்து हृदय को तोड़कर கண்ணீரோடு ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகள் மேலே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை இப்பொழுது உச்சரிக்கிறேன். Right now, Jesus. Right now, Jesus. Touch everyone. Touch ஆலயத்துக்குள்ளே திரும்பி வரப்பட்டேன். भवन में लेकर आऊंगा। நான் உனக்கு சொன்னதை मैंने जो तुमसे कहा செய்யும் அளவும் जब तक पूरा नहीं करता கைவிடுவதில்லை. तुझे नहीं त्यागूंगा। आमीन। நம்மளோடு கூட இந்த நாட்கள் அந்த செபித்தோடு காரியங்களை நம்மளோடு கூட பேசி हमने जो भी प्रार्थना की